Let us start our session. Good afternoon, students. We are continuing our discussion in the energy calculation of the particles in one-dimensional box. You know the various types of equations to calculate the energy in electron volts or in joules or in terms of the frequency per meter or the wavelength or in hertz அப்படிலாம் நம்ம பார்த்தோம். Whenever there is a transition between different energy levels, how to calculate. அதெல்லாம் அந்த பார்ட்டிகிள்ங்கும்போது you should mention what is that particle, either electron, because we have to incorporate the mass of the particle involved. நம்ம எலக்ட்ரான் வச்சுக்கிட்டு ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருக்கோம். அதெல்லாம் இது வரைக்கும் ரொம்ப கொஸ்டின்ஸ் கேட்டது கிடையாது. ஆனால் ஜென்ரலாக இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். அப்படி ஜென்ரலாக இருக்கிற கொஸ்டினா ஒன்று ரெண்டு நம்ம இப்போ ஒரு 4-5 கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்த இதுக்கு நம்ம மூவ் பண்ணுவோம். Take down the next question. A particle with energy E. A particle with energy E is moving in certain energy level, whatever may be the energy level, certain. நம்ம என்னன்னு வச்சுக்கிட வேண்டியதுதான். Energy level in a one-dimensional box with A. If the mass of the particle is reduced 2 times. Mass of the particle is reduced 2 times. And width of the particle is increased 2 times. Increased 2 times. The energy of the particle in that energy level is then equal to option A, 1/4 of the E. Before modification in the energy E, for 1/4 ஆக மாறிவிடும். அடுத்தது half the amount of E, or it remains the same, or 2 times the modification of the energy before modification. இது நம்ம பார்ட்டிகிள் தான் இருக்கு. இதை நம்ம ஜெனரல் ஈக்குவேஷன் வச்சு தான் செய்ய முடியும். ஈஸியாக செஞ்சிடலாம். What is the equation for the general calculation of the energy in certain energy level? En is equal to n square h square by m 8m into L square. இங்க L என்னவா கொடுத்துருக்காங்க? ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்ப L ஸ்கொயர்னு போட வேண்டாம், A ஸ்கொயர். ஓகே, இன் சர்டன் எனர்ஜி லெவல்ங்கிறாங்க. அந்த அதை என்னன்னு வச்சுக்கிறோம். H is a constant, M is a constant. இப்போ 2 வேரியபிள்ஸ் என்ன இருக்கு? மாஸ் அண்ட் த லென்த். மாஸ் என்ன செஞ்சிருக்காங்களாம்ப்பா? அடுத்தது நம்ம கால்குலேட் பண்ணுவோம். E of x அது என்ன ஆகுதுன்னு கண்டுபிடிக்க போறோம். அதே எனர்ஜி லெவல் தான் சொல்லிட்டாங்க. ஏதாவது எனர்ஜி லெவல்ல மாற்றம் இருக்கா? ஒன்றும் இல்லை. The same energy level, n square, h square remaining constant, 8 is a constant. மாஸ்ல என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ் ஆஃப் த பார்ட்டிகிள் இஸ் ரெடியூஸ்டு 2 times. இருந்தது m, இப்போ அதுல பாதி, அப்ப m/2. அடுத்தது width of the particle is increased 2 times. முந்தி இருந்தது a ஸ்கொயர், இப்போ 2a ஸ்கொயர். அவ்வளவுதான் மாடிஃபிகேஷன். இந்த மாடிஃபிகேஷன் பண்ண பிறகு வாட் இஸ் த எனர்ஜி அப்படின்னு பார்க்க போறோம். n ஸ்கொயர் h ஸ்கொயர் பை இந்த இதை போட்டீங்கன்னா என்னப்பா வருது? 16. பாருங்கப்பா, சுருக்கி சொல்லுங்களேன் எனக்கு. 16ma ஸ்கொயர். கரெக்டா தப்பாப்பா? கரெக்டா?
முதல் இருந்தது இங்கிறது இந்த வேல்யூ, இப்போ இருக்கிறது இது. ரெண்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன? இஎக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? அதில் பாதி தான் இருக்கு. இப்போ ஹாஃப் ஆஃப் த இ. எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? இந்த 16m ஸ்கொயர் MA ஸ்கொயரை நான் என்ன பிரிக்கிறேன்? 8MA ஸ்கொயர் இன்ட்டு 2 அப்படின்னு பிரிச்சுக்கிறேன். எதுக்காக? E is equal to இந்த மேலே இருக்கு. அப்போ this is equal to E, therefore half E. Therefore answer is this much. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு ரொம்பயும் கால்குலேட்டரோ எதுவோ வேண்டியதில்லை, ஈஸியாக இதை செஞ்சிடலாம், போட்டுடலாம். சரி, அடுத்த ப்ராப்ளம். வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த வால்ஸ் ஆஃப் த பாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா கொடுத்தேன். இப்போ அதை வச்சு ஒரு ப்ராப்ளம் போடுவோம். ஜென்ரலாக எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே போவோம். We have calculated the equation as the force acting on the walls of the one-dimensional box. If the particle is an electron, then it is given by the equation, reduced by your equation, put to 1.2 into 10 power 7 n square by a cube or L cube அப்படின்னு ஒன்று கொடுத்தோம். இதுலையும் நம்ம பார்ட்டிகள் வந்து எலக்ட்ரான், ஏன்னா இங்கேயும் மாசிமால் ஆகிறதுனால ஜென்ரலாக போடாமல் இப்படி வச்சிருக்கோம். இந்த ஃபோர்ஸை வந்து வேற மாதிரியும் நம்ம குறைக்கலாம். இதில் என்ன பாசிபிலிட்டிலாம் இருக்கு அப்படிங்கிறத நாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். இதில் எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டேக் டவுன் த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். An electron in the ground state of one-dimensional infinite square well with A is equal to 8 into 10 power minus 10 meter. 8 into 10 power minus 10 meter. Compute the force that the electron exerts on the wall during the impact on either wall. சரி, இங்க நம்ம என்ன போட்டுக்கோம்? n is the energy level or quantum level. இங்க கிரவுண்ட் ஸ்டேட்னு சொல்லிட்டாங்க, அதனால n is equal to 1. அடுத்தது a or length should be in ஆங்ஸ்ட்ராங் யூனிட்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இங்கே a வந்து எதில் கொடுத்துருக்காங்க? 10 power minus 10 meter. இது ஆங்ஸ்ட்ராங் யூனிட்டாக மாற்றினா எவ்வளோப்பா வரும் சொல்லுங்கப்பா? How much Armstrong unit is there? 1 Armstrong unit is equal to, சொல்லுங்கப்பா, 10 power minus 10. 10 power minus 10 meter is the 1 Armstrong unit. அதனால இதை என்ன செய்யணும்? 8 Armstrong unit. அப்போ ஏங்கிற இடத்துல 8 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும் 10 power minus 7 1 square by 8 cube. இது எவ்வளவுன்னு ஒர்க் அவுட் பண்ணி போடுங்க. இங்க ஃபோர்ஸ் வந்து எதுல கிடைக்கும்? நியூட்டன். so many newtons. இதே ப்ராப்ளத்தை எப்படி கொடுக்கலாம்? இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. அப்ப செகண்ட் எனர்ஜி லெவல்ல லென்த் ஆஃப் த பாக்ஸை இவ்வளவு ஹாஃபா ரெடியூஸ் பண்ணிட்டேன், குவாண்டம் நம்பரை 3 times கூட்டிட்டேன். இப்போ ஃபோர்ஸ் எவ்வளோ ஆக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்கலாம்ல. 2 வேரியபிள் இருக்கு. எனர்ஜி லெவல், குவாண்டம் லெவல்ங்கிறது ஒரு வேரியபிள், கீழே லென்த் வேரியபிள். கிரவுண்ட் ஸ்டேட்ல இவ்வளவு எனர்ஜி, இவ்வளவு ஃபோர்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதே இந்த எனர்ஜி லெவல் 3 times, குவாண்டம் லெவல்ல 3 times கூட்டிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரவுண்ட் ஸ்டேட்னா 1, 3 times கூட்டிட்டேன்னா 1 into 3. அப்ப இப்போ 3வது எனர்ஜி லெவல்ல கேட்குறாங்க. அதே நேரத்துல பாக்ஸ் லென்த்தை 2 times குறைச்சிட்டேன், இல்லை 1/3 time குறைச்சிட்டேன்
அப்படின்னாக்கா 1/3 போட்டு A whole cube போட வேண்டும். போட்டிங்கன்னா what is the force acting on the by the electron in that energy level அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். இதே மெத்தட் தான் எல்லா இதுலையும் கொண்டு போகிறோம். சரி, அடுத்தது ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம். என்ன டைப் ப்ராப்ளம் கேட்கலாம், எடுத்துக்கோங்க. An electron moves in a one-dimensional box. Electron moves in a one-dimensional box. In one-dimensional box of weight 8 Armstrong unit and depth of the potential is 12 electron volt. நம்ம பாக்ஸ் டயக்ராம் போடும்பொழுது என்ன செய்வோம், பாக்ஸ் அப்படின்னு போட்டு இன்ஃபைனைட் பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். ஆனா இங்க எவ்வளவுதான் இருக்கான், 12 எலக்ட்ரான் வோல்ட் பொட்டன்ஷியல் தான். அப்ப எனர்ஜி லெவலு கொஞ்சம் தான் இருக்கும், அது எத்தனை இருக்குன்னு தெரியல. இதுக்கு மேல போச்சுன்னா இட் இஸ் open to all மாதிரி தான். No discrete energy, the particle is free to move, therefore it will be having continuous energy. இப்படி மாதிரி கணக்கை கொடுத்துக்கிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த கேட்குறேன் அதை எழுதிக்கோங்க. 12 electron volt potential energy. Find the number of bound states present in the box. எத்தனை பவுண்ட் ஸ்டேட்னா எத்தனை எனர்ஜி லெவல் இருக்கு. இந்த 12 எலக்ட்ரான் வோல்ட் தான் சைடு வைஸ்ல இருக்கிற பொட்டன்ஷியல்னா, அப்ப எத்தனை பவுண்ட் லெவல்ஸ் இருக்கு, எத்தனை எனர்ஜி லெவல்ஸ் பவுண்ட் ஸ்டேட் கேட்டாலும் சரி, how many energy levels are present in this box அப்படின்னு கேட்டாலும் சரி, ஆப்ஷன் எழுதிக்கோங்க. 2, அதுல இருந்து 5 வரைக்கும் போட்டுக்கோங்க. 2 ஸ்டேட்டு, 3 ஸ்டேட்டு, 4 ஸ்டேட் தான், 5 ஸ்டேட் தான் இருக்கு. விச் இஸ் த கரெக்ட் ஆன்சர். போட்டுடலாம். இப்போ இங்க பொட்டன்ஷியல் என்னது இருக்காங்க, 12 எலக்ட்ரான் வோல்ட். 12 எலக்ட்ரான் வோல்ட் EN நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, N இஸ் த nth ஸ்டேட், nth குவாண்டம் நம்பர் உள்ள எனர்ஜின்னு சொல்றோமே, அது 12. அந்த எண்ணை தான் கண்டுபிடிக்க போறோம். படித்த ஃபார்முலா இங்கே எலக்ட்ரான் வோல்ட் போட்டிருக்கிறதுனால எலக்ட்ரான் கொடுத்துருக்கு, எலக்ட்ரான் மூவ்ஸ், அதனால நம்ம ஜென்ரல் ஃபார்முலாவை எழுதிடலாம். 37.7 into n² ரைட் தானப்பா, பை 8ml². எம் கிடையாது இல்லையா, 8ம் கிடையாது, அது எல்லாத்தையும் எதுக்குள்ள கொண்டு வந்துட்டோம், 37.7 by L² equal to 37.7 n². லென்த் 8 ஆம்ஸ்ட்ராங் யூனிட் கொடுத்துருக்காங்க, 8 ஸ்கொயர் 64. therefore n² is equal to 64 into 12 by 37. இதை வகுத்து போட்டோம்னா எவ்வளவு வருது, இல்லை ஏதாவது வேற மெத்தடில் பண்ணலாமா, 6ஆல வகுத்து போடலாமா எப்படிங்கிறத பாருங்க. 12, 48, 72, 76, கீழே 37.7. அது 38ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஆச்சு, 38ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 20. n² equal to 20. ஆனால் ஆக்சுவல் வேல்யூ 20யோட கொஞ்சம் கூட வரும், நமக்கு அப்ராக்சிமேட்டா தெரிஞ்சா போதும். அப்ப n வேல்யூ என்னது, n வேல்யூ எது எதுக்கு ஊடால இருக்கும்பா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20 அப்படின்னு பார்த்தா எது எதுக்கு ஊடால இருக்கும்பா, 4² is equal to 16, 5² is equal to 25, இங்க 20. அப்ப எது எதுக்கு ஊடால இருக்கும், கிட்டத்தட்ட 20, 4க்கும் 5க்கு ஊடால 4.4 அப்படின்னு வரும். ஆனா இங்க பவுண்ட் ஸ்டேட்னா ஃப்ராக்ஷன்ல வரக்கூடாது. இது வரைக்கும் 4.4 இருக்கும், 4.4 இருக்குன்னா அந்த 0.4 ஸ்டேட் எல்லாம் நம்ம கணக்குல இருக்கதான் நினைப்போம். ஏன்னா முழு எண்ணிக்கை தான் வரும். குவாண்டம் லெவல் n is equal to 1, 2, 3, 4 முழு எண்ணிக்கை இருக்கிறதுனால how many bound states are present in the 12 electron volt depthல எத்தனை தான் இருக்க போகுது, 4 தான் இருக்க போகுது. இதுதான் ஆன்சர். இந்த மாதிரியான
ப்ராப்ளம்லாம் கேட்கலாம், கேட்கக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் இது வரைக்கும் கேட்டதில்லை. கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிருங்க. அடுத்த ப்ராப்ளம் ஜென்ரலாகவே தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு போகிறோம். கன்சிடர் a particle of mass m moving in the nth energy level, moving in the nth energy level in a quantum well of length L, in a quantum well of length L. After some changes in the mass of the particle and the width of the well, the energy of the particle in the same energy level is found to increase 3 times. இந்த எனர்ஜி E அப்படின்னு இருந்ததுன்னா மாடிஃபிகேஷன் பிறகு எவ்வளவு மாறிடுச்சான்? found to increase 3 times, 3 ஆக மாறிவிட்டது. The correct modifications of the mass and the width of the well among the following are, முத மாடிஃபிகேஷன் எழுதுவோம், அதுக்கு பிறகு ஆன்சர் எழுதுவோம். A, mass is reduced. Mass is reduced to 1/27th m, and the length is, the length of the well is increased to 3L. முத L இருந்தது, இப்ப 3L ஆயிட்டோம். அடுத்து D modification. The mass is increased to 27m, 27 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. And the length of the well is decreased to 1/3 of the length, 1/3 L. அடுத்த modification. The mass is increased to 3 times and the length of the well is decreased to 1/3 of the length. அடுத்த D modification. The mass is reduced to 1/3 of the mass and the length of the well is increased to 3 times the length. Option A, AB. Option B, AC. Option C, AD. Option D, BD. Option E, BC. Option F. இப்படிலாம் F வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க, நாம இங்க கொடுத்து வைக்கணும் CD. இதுதான் பாசிபிலிட்டி. ரெண்டு இது ஏதோ ஒண்ணு போல இருக்கு. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். En is equal to என்ன ஃபார்முலா? n²h². பார்ட்டிகல் சொன்னனால 8ml². இதுதான் ஒரிஜினல். சர்டன் nth லெவல்னு சொல்லிட்டாங்க, மாஸ் எம்னு சொல்லிட்டாங்க, லென்த் எல்னு சொல்லிட்டாங்க. En is the எனர்ஜி லெவல். இப்போ மாடிஃபை பண்றாங்க. மாடிஃபைன்னா மாஸ்ல மாத்துறாங்க, லென்த்ல மாத்துறாங்க. மாத்தி முடிச்சா பிறகு அதே எனர்ஜி லெவல்ல அப்ப n is remaining constant தெரிஞ்சு போச்சு. எனர்ஜி 3 மடங்கு கூடிருச்சான். அப்ப எது கரெக்டான மாடிஃபிகேஷன் சொல்லுங்க. இதுக்கு வழி உண்டான்னா 1 2 போட்டு பார்த்துதான் கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். முத ஏவை எடுத்துக்கிடுவோம். அதுல ஏக்கு என்ன எனர்ஜி வருதுங்கிறத பார்ப்போம். n² அதே தான், h² அதே தான், 8. இந்த மாஸ் என்ன ஆகுது? 1/27 மாஸை தான் யூஸ் பண்றோம். இன்ட்டு
லென்த் என்னது இன்க்ரீஸ்டு 3 times அப்போ 3l whole square equal to n square h square by 8m 9l square by 27. சுருக்குனீங்கன்னா 9 இதே அடிச்சிங்கன்னா 3 இந்த 3 உயரம் போயிடுச்சுன்னா 3n square h square by 8ml square. n square h square 8ml square is the original energy. அப்போ இது முன்னால 3 வந்திருக்கு, அப்போ 3 times கூடியிருக்கு. அப்போ ஏங்கிறது கரெக்டான மாடிஃபிகேஷன். இந்த ஏ எதுலலாம் இருக்கோ அதெல்லாம் கரெக்டான ஆன்சரு. இந்த பிடி இது கண்டிப்பா தப்பு, இது சிடியும் தப்பு. அப்ப எது அடுத்து பி மாடிஃபிகேஷனா சி மாடிஃபிகேஷனா டி மாடிஃபிகேஷனா போட்டு தான் பார்க்கணும். அடுத்தது இதே மாதிரி பியை போட்டு பாருங்க. எனர்ஜி equal to n square h square by 27m into it is a decrease 1/3l whole square. போட்டா இது பண்ண என்ன கிடைக்குது? n square h square by 27m into 1/9l square. இது அடிச்சிங்கன்னா 3ml square இருக்கு. இதுக்கு 3 மடங்கு இல்லை. ஆன்சர் என்ன வருது? n square h square by 3ml square. அதுக்கு இதுக்கும் 3 times வரவே இல்லை, அதனால இது கிடையாது. வேற வழி இல்லைன்னு மேலே அடுத்து என்னதான் போட்டு பார்க்கணும்? சியை போட்டு பாருங்க. எங்க போட்டு பார்த்துக்கிட்டு அதுவும் வரலைன்னா அப்போ ஆன்சர் டியா தான் இருக்கும். அப்போ ஏடியா இருக்கும். இப்போ சியை போட்டு பார்த்து சொல்லுங்கப்பா, நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்க. சியை போட்டா என்ன வருது சொன்னீங்கன்னா அடுத்த ப்ராப்ளத்துக்கு நம்ம போயிடலாம். சி வருது சார். அந்த சி ஆன்சர் கரெக்டா வருதா? அப்ப ஆப்ஷன் இஸ் விச் ஆப்ஷன் இஸ் கரெக்ட்? பி இஸ் கரெக்ட். நீங்க டியை போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கெல்லாம் ஒன் கால்குலேட்டர் அது இதுன்னு தேவையில்லை. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எப்படி ஈக்குவேஷனை அப்ளை பண்றது. இந்த மாதிரி ப்ராப்ளம் இது வரைக்கும் போட்டிருக்காங்களான்னு போடலை, போடலாம். சரி, அடுத்தது இப்போ நம்ம இது வரைக்கும் எலக்ட்ரானா வச்சு பார்த்தோமே. இப்போ புரோட்டானை வச்சு ப்ராப்ளம் கேட்டா என்ன செய்வாங்க? எலக்ட்ரானை வச்சே ப்ராப்ளம் கேட்கல, இனிமேல் புரோட்டானை வச்சா கேட்க போறாங்க. சரி, ஓகே, நம்மளும் பார்த்துருவோமே என்னன்னு. ஒரு புரோட்டானை வச்சு பார்ப்போம். எடுத்துக்கோங்க. A proton in one-dimensional box with 1 angstrom unit undergoes a transition from the ground state to the first excited state. Ground state to the first excited state. Calculate the transition energy in electron volt. Calculate the transition energy in electron volt. Option A, 0.615 electron volt. B, 6.15 into 10 power minus 2 electron volt. C, 6.15 into 10 power minus 3. D, 6.15 into 10 power minus 4. அப்போ முதல்ல எப்படி எழுதிக்கலாம்? 6.15 into 10 power minus 1. இப்போ நீங்க என்ன பார்த்தா போதும், கடைசியில் 10 power minus 1 10 power minus 4 பார்க்கணும். இதுக்கு என்ன ஈக்குவேஷன்? நமக்கு தெரிஞ்சதெல்லாம், ஏன்னா நான் முன்னால் கலந்து புரோட்டானுடைய மாசை கண்டுபிடிக்கணும், அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். அதனால கஷ்டம்ட்டு இந்த ப்ராஜெக்ட் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே ஒரு எக்ஸாமினர் கொடுத்துட்டா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது? இந்த டிரான்சிஷன், சேஞ்ச் இன் டிரான்சிஷன் எனர்ஜிஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் வோல்ட் தெரியும், ஃபார் த எலக்ட்ரான் தெரியும். அதில் n2 ஸ்கொயர் மைனஸ் n1 ஸ்கொயர் பை லென்த் ஸ்கொயர் இது தெரியும்.
இப்ப கேட்டுக்கிறது புரோட்டான். புரோட்டான்னா நான் சொல்லியிருக்கேன் எலக்ட்ரானோட மாசை கம்பேர் பண்ணுறது எவ்வளோன்னா 1838 மடங்கு பெருசு. அந்த எவ்வளவு மடங்கு பெருசோ அதை வகுத்துருங்க, அவ்வளவுதான். இதே மாதிரி நியூட்ரான் கொடுத்தாலும் 1840 டைம்ஸ் போட்டு நீங்க இது பண்ணிடுறீங்க. இங்க n² தெரியும், n2 தெரியும், n1 தெரியும். n2 இஸ் த quantum number for the first excited state, n1 is the ground state. அப்படி பார்த்தீங்கன்னா 2² minus 1². L is the length of the box in Armstrong unit, 1². பார்த்தீங்கன்னா 37.7 into 3/1840. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். அவ்வளோதான். இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ண போறீங்க அப்படிங்கிறது வழக்கம் போல பெருக்கி போட்டு நம்மளுடைய மெத்தடாலஜி இருக்குல்ல, 73 21 23 2 13 113.1 டிவைடட் பை 1840 எப்படி வரும்? 1.13 டிவைடட் ஆர் 1.1 டிவைடட் பை 1.8. இங்க மேல 10⁻², இங்க 10⁻³ பகுத்தா என்ன வரும்? 1.1 டிவைடட் பை 1.8 into 10⁻⁻1. இதை வகுத்துட்டாலே ஒரு ஃப்ராக்ஷன் வரும். 1.1 டிவைடட் பை 1.8 இஸ் எ ஃப்ராக்ஷன். ஆனால் அங்கே 6.1 போட்டிருக்கனால கடைசியில் பார்த்தா இது 10⁻⁻2 அப்படின்னு வரும். நான் சொல்றது புரிஞ்சுக்கிடுச்சாப்பா? புரிஞ்சுக்கிடுச்சா இல்லையா? அது எப்படி போட்டேன்னு தெரியல. 1.1 டிவைடட் பை 1.8னா பாயிண்ட் சம்திங் வரும். இங்க நம்ம கொடுத்துருக்கிறதெல்லாம் 1 இன்டீஜர் கொடுத்துருக்காங்க. அப்படி தள்ளினீங்கன்னா இன்னொரு 10⁻⁻1. ஏற்கனவே 10⁻⁻1, இது ஒரு 10⁻⁻2. So which is the correct option? Which is the correct option? B is the correct option. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குவாண்டம் கெமிஸ்ட்ரியில் ப்ராப்ளம் போடுறதுங்கிறது கஷ்டம் கிடையாது, ப்ரொவைடட் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அடுத்த ஒரு டைப்பு, ஏற்கனவே இந்த இது கேட்டிருக்க மாட்டாங்க, இப்பயும் கொடுக்குற டைப்பெல்லாம் பார்த்தா நமக்கு ஃபியூச்சரில் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நாம கொடுத்துக்கிட்டே போகிறோம். கால்குலேட் த கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி. பிராக்கெட்டுக்குள்ள கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி ரைட் இன் கிலோஜூல் பெர் மோல். பாருங்க எதுல போய் கேட்டு வச்சிருக்காங்க பாருங்க, கிலோஜூல் பெர் மோல். ஃபார் an electron confined to a one-dimensional infinite potential well, one-dimensional infinite potential well with the 0.2 nanometer. அவ்வளவுதான். 0.2 nanometer. Option 608 kilojoule. B option 710. C option 827. D option 907. நாம இங்க கேட்டிருக்கிறது எலக்ட்ரான் வோல்ட் ஜூல்ல கேட்டிருக்கோம். எதுல கேட்டிருக்கப்பா? கிலோ ஜூல்ல கேட்டிருக்கு. அப்ப நமக்குரிய ஈக்குவேஷன் கிலோ ஜூல்ல போடுங்க. ஜூல்ல உள்ள ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்காப்பா? 6 into 10⁻⁻18 n² by L². இது இடம் மாறல, கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஈக்குவல் டு எவ்வளோப்பா? 6 into 10⁻⁻18. n is ground state na n is equal to 1 by 0.2 nanometer. 0.2 nanometer is equal to இங்கே நாம L ஆங்ஸ்ட்ராங் யூனிட்ல தான் போடணும். எவ்வளவு ஆங்ஸ்ட்ராங் யூனிட்பா? யூனிட் கன்வர்ஷன் சொல்லியிருக்கோமா? சொல்லலையோ? 2 Armstrong. 2 Armstrong unit, 2². அப்ப இதை வகுத்து போட்டீங்கன்னா 1.5 into 10⁻⁻18 ஜூல். இது நம்ம கால்குலேட் பண்ணி இருக்கிறது
ஃபார் an எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரானுக்கு தான். ஆனா அவங்க கேள்வி கேட்டிருக்கிறது பெர்மோல் அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன செய்யணும்? பெர்மோல் ஆஃப் எலக்ட்ரான் என்னது? அவகேட்ரோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 6.023 into 10⁻23. இப்ப எதுல தான் கிடைச்சிருக்கும்? ஜூல்ல இருக்கும். அதை 1000ஆல வகுத்துற வேண்டியது. வகுத்திட்டீங்கன்னா என்னதுல மாறிடும்? கிலோ ஜூல் பெர்மோல் கிடைச்சிருமா? இப்ப பார்த்த உடனே சொல்லுங்க, கண்டிப்பா சொல்லிடுவீங்க எது கரெக்ட் ஆன்சர்னு. Option D, sir. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். யூ ஆர் கரெக்ட். எப்படி இந்த பவர்ஸ் எல்லாம் தூக்கி போட்டீங்கன்னா என்ன வரும்? இந்த 10⁻³ உயர போச்சுன்னா 10⁻20 இன்ட்டு இங்க 10⁻−18 10⁻2 இருக்கு இன்ட்டு 6 1.5 இருக்குங்கன்னா 9. இதை கொண்டு 900 அப்படின்னு நம்ம கணக்கு சொல்லுது. அங்க 907. அதாவது இப்படியே பார்த்தீங்கன்னா நீங்க பழகிட்டீங்கன்னா உடனே ஆன்சரை உங்க மைண்டே சொல்லி கொடுக்கணும். சரி, இப்ப நாம அடுத்தது பார்க்க போறது ஒரு வித்தியாசமானது. இது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். எழுதிக்கோங்க. 2 particles of mass m. 2 particles of mass m are in one-dimensional box. 2 பார்ட்டிகிள் இருக்காங்க. இன்னும் வரைக்கும் பார்ட்டிகிள் ஒரு பார்ட்டிகிள் இங்க 2 பார்ட்டிகிள் தான். One-dimensional box of length L. What is the lowest total energy of the 2 particles? 2 particles. 2 particles உடைய எனர்ஜி சேர்ந்து எவ்வளவு? மினிமம் எனர்ஜி எவ்வளவு? ஆப்ஷன் ஏ h cross square pi square by 2ml square. Option B 2h cross square pi square by 2ml square. Option C 2h cross square pi square by ml square. Option D 5h cross square pi square by 2ml square. Which is the correct answer? நமக்கு இது வரைக்கும் நம்ம en அப்படின்னு சொன்னோம்னாலே உடனே என்ன செய்வோம்? n ஸ்கொயர் h ஸ்கொயர் பை 8ml ஸ்கொயர் போடுவோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா h கிராஸ் ஸ்கொயர் டிராக்ஸ் கான்ஸ்டன்ட்ல கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம ஜெனரல் ஃபார்முலா டிராக்ஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு மாத்திரம் என்ன ஃபார்முலா? n ஸ்கொயர் h ஸ்கொயர். இது ஞாபகம் இருக்கும்னு உங்களுக்கு நான் நம்புறேன். 2ml ஸ்கொயர். திஸ் இஸ் த ஜெனரல் ஃபார்முலா. ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. திஸ் இஸ் த ஜெனரல் ஃபார்முலா. இப்போ ஒரு பார்ட்டிகிள் அப்படின்னா வாட் இஸ் த குவாண்டம் நம்பர் லோயஸ்ட் எனர்ஜினா அந்த குவாண்டம் நம்பர் 1. இப்போ 2 பார்ட்டிகிள், இந்த பார்ட்டிகிள் என்னன்னு ஸ்பெசிஃபை பண்ணாத வரைக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு எனர்ஜி லெவல்லையும் ஒரு பார்ட்டிகிள் தான் இருக்கும் அப்படின்னு நீங்க அசீவ் பண்ணிக்கலாம். இதே அந்த பார்ட்டிகிள் 2 எலக்ட்ரான்ஸ் 2 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொன்னாங்க ஒரு எனர்ஜி லெவல்ல அக்கார்டிங் டு த பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் அப்படின்னு நம்ம சொல்லுவோமே, ஆர் குன்ஸ் ரோல்னு சொல்லுவோமே. என்னது? எலக்ட்ரான் பேரிங் வுட் பி அப்டைன்ட். அப்போ ஒரு எனர்ஜி லெவல்ல 2 எலக்ட்ரான் இருக்கலாம், 2 எலக்ட்ரான் இருக்கலாம். அதே மாதிரி புரோட்டான்ஸ் இருந்தால் 2 புரோட்டான்கள் இருக்கலாம்னு நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில படிச்சிருக்கோம். ஆனா வெறும் மொட்டைக்கட்டையா பார்ட்டிகிள் சொன்னாங்கன்னா ஒரு எனர்ஜி லெவல்ல ஒரு பார்ட்டிகிள் தான். அப்போ பார்ட்டிகளுடைய எனர்ஜி n = 1ன்னு கண்டுபிடிக்கணும். 2வது பார்ட்டிகளுடைய எனர்ஜி n = 2ன்னு கண்டுபிடிக்கணும். 2ஐயும் கூட்டணும். கூட்டிங்கன்னா வாட் வுட் பி த எனர்ஜி? டோட்டல் எனர்ஜி எவ்வளவுப்பா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இது எல்லாம் கான்ஸ்டன்ட் இல்லையா? இதுக்கு n = 1 அப்படின்னு போட்டுக்கோ. 2வதுக்கு n = 2. பிறகு 2 கேரிக்கு கூட்டி பார்த்தா எது கரெக்ட் ஆன்சர்ப்பா? Which is the correct answer? Option D, sir. Yeah, option D is the correct answer.
இந்த மாதிரி கணக்கெல்லாம் கேட்கலாம், இன்னும் கேட்காம வச்சிருக்காங்க. சரி, அடுத்தது நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம். விட்டமின் ஏ. Vitamin A has 5 conjugated double bonds. 5 conjugated double bonds. And it shows the first absorption peak at 332 nanometer. First absorption peaks at 332 nanometer. Find the length of the molecule. Find the length of the molecule, assuming that vitamin A is modeled as a particle in one-dimensional box. Modeled as the particle in one-dimensional box. First absorption peak அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கிறதுலே லோயஸ்ட் ஆக்குப்பைடு ஸ்டேட்ல இருந்து ஹையஸ்ட் ஆக்குப்பைடு ஸ்டேட்ல இருந்து லோயஸ்ட் அன்ஆக்குப்பைடு ஸ்டேட்டுக்கு போறதுக்கு பேர் தான், அதாவது கோமோ டு லூமோ, அதுதான் ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி எனர்ஜி லெவல் இருக்குன்னு வச்சு போடுவோம். ஒரே ஒரு பார்ட்டிகிள் தான் இருக்கு, அது லோயஸ்ட் எனர்ஜி லெவல் கிரவுண்ட் ஸ்டேட்ல தான் இருக்கும். அது n=1. இப்போ லோயஸ்ட் எனர்ஜி டிரான்சிஷன் அப்படின்னு சொன்னோம்னா லோயஸ்ட் லெவல்ல இங்க இருந்து இதுக்கு பேரு தான் என்னது, த ஹையஸ்ட் ஆக்குப்பைடு. அங்க மாலிகுலர் ஆர்பிட்டால்னு சொல்லுவாங்க, இங்க ஹையஸ்ட் ஆக்குப்பைடு எனர்ஜி லெவல். இதுல இருந்து the lowest unoccupied energy level யாரு, n=2. இதுல போற எனர்ஜி தான் இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் அப்சார்ப்ஷன் பீக்கா இருக்க முடியும். Suppose, let us assume one particle is here, another particle is here. Now what is the lowest first absorption peak அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னவா இருக்க முடியும்? The highest occupied energy level இது, lowest unoccupied n=3. அப்ப இதுக்கும் இதற்கும் உள்ள எனர்ஜி டிஃபரன்ஸ் தான் the first absorption E. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை இப்ப ஈஸியா போட்டுருவீங்க. எப்படிங்கிறத பார்ப்போம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, விட்டமின் A has 5 conjugated double bonds. 5 conjugated double bonds இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட் அப்படின்னா ஒரு பாண்டுல 2 பை எலக்ட்ரான் இருக்கும். 5 பாண்ட் இருந்தா 5 பை எலக்ட்ரான் பேர்ஸ் ஆர் தேர். Therefore the சிஸ்டத்துல விட்டமின் டி கன்சிஸ்ட் ஆஃப் 5 பை எலக்ட்ரான் பேர்ஸ். சிக்மா எலக்ட்ரான் பேருக்கு தனி எனர்ஜி லெவல்ஸ், 5 எலக்ட்ரான் பேருக்கு தனி எனர்ஜி லெவல். பிகாஸ் சிக்மா எலக்ட்ரான் மாதிரி பை எலக்ட்ரான் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாது, அவ்வளவு எனர்ஜி கிடையாதுன்னு படிச்சிருப்போம். ஓகே, அப்ப now you have to construct the electronic transition is due to the transition of pi electrons, not the sigma electron. அதனால நீ என்ன எனர்ஜி லெவல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்? பை எலக்ட்ரான்ஸ் எனர்ஜி லெவல். மொத்தம் எத்தனை எனர்ஜி லெவல்ஸ் போடுறது, மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் பேர்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. பார்ட்டிகிள்ஸ்னா மொட்டையா சொன்னாங்கன்னா ஒவ்வொரு எனர்ஜி லெவலையும் ஒரு பார்ட்டிகிள் தான் இருக்குன்னு சொன்னாங்க. இதே எலக்ட்ரான்னா ஒரு எனர்ஜி லெவல்ல one electron with the spin up, another electron with the spin down. Electron pairing is possible. அப்ப 5 எலக்ட்ரான் பேர்ஸுக்கு மொத்தம் எத்தனை எனர்ஜி லெவல் இருக்கும்? 5 பை எலக்ட்ரான் எனர்ஜி லெவல் இருக்குமா? இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் அப்சார்ப்ஷன் பீக்னா இப்ப என்ன டெஃபினிஷன் சொல்லிட்டு வந்தோம். The highest occupied எனர்ஜி லெவலுக்கும் அடுத்தது the lowest unoccupied energy லெவலுக்கும் இடையே நடைபெறும் எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் தான் ஃபர்ஸ்ட் அப்சார்ப்ஷன் பீக். இது வந்து n=1, இது 2, 3, 4, 5. அப்ப highest occupied energy level is the n=quantum number n=5. The lowest unoccupied quantum number is equal to 6. Therefore n2 is equal to 6.
N1 is equal to 5. What is the energy difference between them? That is given in terms of the nanometer. Nanometer level கொடுக்குறாங்க. இது நானோமீட்டர் லெவல்ல கொடுத்துருக்காங்கன்னா இதை நாம என்ன சார் செய்யறது? நமக்கு நானோமீட்டர் வச்சு டைரக்டா கொஸ்டின் இதே கொடுக்க மாட்டோம், ப்ராப்ளமே கால்குலேட் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் நியூ அப்படி போட்டிருப்போம் பாருங்க. நியூ அப்படின்னு போட்டு இன் பெர் மீட்டர் அப்படின்னு போட்டு அதுக்குரிய ஈக்குவேஷன் 3 × 10⁻7 ரைட்டாப்பா. 3 × 10⁻7 இன்டூ n2 square minus n1 square divided by L square. இங்க நியூ பார் எதுல இருந்து நீங்க கால்குலேட் பண்ணிக்கிட வேண்டியதான். நியூ உங்களுக்கு நியூ கொடுக்கல, அதுக்கு பல என்ன கொடுத்துருக்காங்க, லாம்டா கொடுத்துருக்காங்க. லாம்டா இஸ் ஈக்குவல் டு 332 நானோமீட்டர். இதுல இருந்து நியூ கண்டுபிடிச்சிடலாம். நியூ இஸ் ஈக்குவல் டு எவ்வளவுப்பா? நியூ பார், நியூ கடை நியூவா நியூ பார். அப்ப நம்ம கண்டுபிடிக்கிற நியூ பார், சாரி நியூ இல்லை, நியூ பார். நியூ பார் எப்படி கண்டுபிடிக்கிறது? தட் இஸ் ஈக்குவல் டு 1/λ. 1 இங்க பெர் மீட்டர்ல வரணும், இங்க நானோமீட்டர்ல இருக்கு. அதனால 332 × 10⁻⁹m இப்ப பெர் மீட்டர் ஆயிடுச்சு. அப்ப நியூ பாருக்கு வேல்யூ நீங்க கண்டுபிடிச்சு போடணும். 332 × 10⁻⁹ is equal to 3 × 10⁻7 ரைட்னா இன்ட்டு லோயஸ்ட் அன்ஆக்குபைடுனுடைய குவாண்டம் நம்பர் 6ன்னு பார்த்தோம், 6 ஸ்கொயர். ஆக்குபைடு வந்து 5 ஸ்கொயர். அப்படி இருந்தால் லென்த் ஆஃப் த பாக்ஸ் இஸ் நத்திங் பட் த லென்த் ஆஃப் த மாலிகூல் L ஸ்கொயர். இப்போ L ஸ்கொயரை கண்டுபிடிக்கணும். L square is equal to 3 × 10⁻7 divided by 332 × 10⁻⁹ into 36 25 ஒரு 9 ஆப்பா equal to 35 11 சாரி into 11. இதனும் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா எப்படி கிடைக்குதுப்பா? 10⁻⁹ மாத்தி போட்டிருக்கேன், சாரிப்பா, சாரி தப்பா போட்டிருக்கேன். L square is equal to cross multiplication இப்படி போடணும். 332 × 10⁻7 into 10⁻⁹ into 3 into 11. இதை பெருக்கி போடணும். 332 3.3 இந்த 0.2 இங்க போட்டு இது கேன்சல் ஆகிடும். into 3 into 11 இதை பெருக்குனீங்கன்னா கிட்டத்தட்ட 10 × 11 110 ஆங்ஸ்ட்ராங் யூனிட் ஸ்கொயர். Therefore L is equal to square root of 110. Square root of 110 எவ்வளோப்பா இருக்கும்? Square root of 110 10க்கு தெரியுமில, 10 ஸ்கொயர் is equal to 100. 11 ஸ்கொயர் is equal to 121. நம்ம பார்க்க போறது 110. ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட எதுல இருக்குப்பா? 10.5. அப்ப கரெக்டா எவ்வளவு? 10.5 ஆங்ஸ்ட்ராங் யூனிட். The length of the vitamin A is equal to, அதாவது one dimensional box is 10.5. அதைத்தான் நம்ம விட்டமின் A அப்படின்னு வச்சிருக்கோம். அப்போ முடிஞ்சு போச்சாப்பா? சரி, இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஹோம்ஒர்க்கா இப்போ கொடுக்க போறேன். நீங்க அதை என்ன செய்ய போறீங்க? ஒர்க் அவுட் பண்ணிட்டு போட்டுப்பாங்க. ஓகே, எழுதிக்கோங்க. A conjugated system hexatriene having a molecular length 7.3 angstrom unit shows the absorption peak at 2507 angstrom unit. Determine the electronic transition. Option A 1, 2, 3. Absorption 1ல இருந்து 3வது ஷெல்லுக்கு போயிருக்கு. Option B 2 to 3.
Option C 3 to 4. Option D 4 to 5. இதை பார்த்துட்டு இதுக்கு ஒர்க் அவுட்டே பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா இந்த கொஸ்டின் டிசைனர் வந்து அவ்வளோ புவர் கொஸ்டின் டிசைனர். இப்படிலாம் போட்டால் ஈஸியாக கணக்கே போட வேண்டியதில்லை. என்ன சார் சொல்றீங்க அப்படிங்கிறீங்க. சிஸ்டத்தை பாருங்க, என்ன மாலிக்கல் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. என்ன மாலிக்கல்ப்பா கொடுத்துருக்கு? ஹெக்ஸாட்ரையீன். இங்க அப்சார்ப்ஷன் நடக்குதுன்னா பை எலக்ட்ரான் டிரான்சிஷன். எத்தனை பை எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்கு? 3 பேர்ஸ் இருக்கு இல்லையா? 3 பேர்ஸ்னா அப்ப ஹையஸ்ட் ஆக்குபைடு எந்த குவாண்டம் நம்பர் என்ன? 3. அது அங்கிருந்து எங்க போகலாம்? 3 to 4 போகலாம், 3 to 5 போகலாம், 3 to 6 போகலாம். இதுதானே பாசிபிலிட்டி. 1 to 3, 2 to 3, 4 to 5 இப்படி எல்லாம் போட்டு வச்சிருக்காங்களே, அதெல்லாம் கரெக்டா? அதெல்லாம் நடக்குமா? நடக்காது. அப்ப எந்த இது போடணும்? 3 to 4. ஆனாலும் சில நேரம் என்ன செய்வாங்க, சிலவங்க ஆர்கியூ பண்ணலாம். ஏன் சார் அந்த இதுல இருந்து தான் போகணும்னு என்ன கணக்கு இருக்கு? அந்த கீழே 2வது எனர்ஜி லெவல்ல இருக்கிற பை எலக்ட்ரான் வந்து எனர்ஜி ஆஃப் சஃபிஷியன்ட் அப்சர்வ் பண்ணா அது 3க்கு போயிருக்கலாம், இல்ல உள்ள இருக்கிற ஒரு 3க்கு போகலாம்ல. நாம என்ன சொல்லுவோம், பொதுவாக எந்த டிரான்சிஷன் நடக்கும் அப்படின்னு ஹையஸ்ட் ஆக்குபைடுல இருந்து லோயஸ்ட் அன்ஆக்குபைடுக்கு ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் லோயஸ்ட் எனர்ஜி. அதுக்கு தான் பாசிபிலிட்டி அதிகம், கீழே இருந்து போறதுக்கு கம்மி. சரி, அந்த மாதிரி ஆர்குமெண்ட் வரனால இந்த மெத்தடில் பார்த்தா 3 to 4, நம்ம சொன்ன மெத்தடில் பார்த்தா 3 to 4. இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிடுவோம். நியூ பார் அப்படின்னு ஈக்குவல் டு 3 × 10⁻7 × n2 ஸ்கொயர் மைனஸ் n1 ஸ்கொயர் டிவைடட் பை L ஸ்கொயர். L வந்து எவ்வளவு? 7.3 ஸ்கொயர். நியூ பார் கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது லாம்டா தான் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம நியூ பாரா மாற்றிக்கிடலாம். நியூ பார் ஈக்குவல் டு 1/λ ஈக்குவல் டு 1/2.5 × 10⁻4 3 10⁻3. therefore நமக்கு வர்றது 2.5. I'm sorry, இப்படி போடாதீங்க, தப்பு. 250 ஆம்ஸ்ட்ராங் யூனிட்டா மாத்திருங்க. 10⁻−10 மீட்டர். ஏன்னா இங்க கீழே வந்து இது வந்து பெர் மீட்டர்ல தான் வரணும். இது நம்ம போட்டது ஆம்ஸ்ட்ராங் யூனிட்ல வருது. இப்ப கரெக்ஷன் போட்டுங்க. 1.25 × 10⁻−7 இஸ் ஈக்குவல் டு 3 × 10⁻7 into n2 square minus n1 square by 7.3 square. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறது n2 square minus n1 square equal to போட்டா 3 × 10⁻7 into சொல்லுங்கப்பா, இல்லை கரெக்டாக தான் போட்டிருக்கோமா? இந்த இது வேணும், தப்பா போடுறேன். 7.3 square divided by 2.5 × 10⁻−7 into 3 × 10⁻7 equal to 7.3 into 7.3 by 7.5. அப்ப இதை போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 7. ரைட்டாப்பா? பாருங்க, புரிஞ்சிருக்கிடுச்சா உங்களுக்கு? இல்ல எனக்கு தான் புரிஞ்சிருக்கான்னு பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சுக்கிடுச்சான்னு பாருங்க. என்னப்பா, ப்ரொசீட் பண்ணலாமா? புரியலைன்னா கேளுங்க, எந்த இடத்துல புரியலைன்னு கேளுங்க. ஒண்ணுமே சொல்லாம இருக்கீங்க. ஹலோ, இப்போ இருக்கீங்களா? இல்லை நான் மட்டும்தான் பேசிக்கிட்டே இருக்கேனா? ஹலோ, சும்மா எஸ் ஆர் நோனா சொல்லுங்கப்பா. எஸ் சார்.
இருக்கீங்கல்ல? இப்ப இது நான் போட்டது உங்களுக்கு புரிஞ்சுக்கிடுச்சா இல்லையா? எஸ் சார். ரைட், ப்ரொசீட் பண்ணலாமா? இந்த n2 ஸ்கொயர் மைனஸ் n1 ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? n2 மைனஸ் n1 இன்டூ n2 பிளஸ் n1 ஈக்குவல் டு 7. உங்களுக்கு தெரியும் இந்த n2 மைனஸ் n1 n2 பிளஸ் n1 எப்பயுமே ஹோல் நம்பர். ஏன்னா n வேல்யூஸ் ஆர் ஆல் ஹோல் நம்பர். அதனால இதை எப்படி சார் ப்ரொசீட் பண்றது? இந்த ரெண்டு டிஃபரன்ஸ்க்கு ஊடால ஒரு என்ன செஞ்சுக்கோங்க, n2 மைனஸ் n1 ஈக்குவல் டு 1 அப்படின்னு அசியூம் பண்ணுங்க. அப்ப n2 ஈக்குவல் டு n2 பிளஸ் n1 ஈக்குவல் டு 7. ரைட்டாப்பா? சார் இதை ரெண்டுன்னு அசியூம் பண்ணக்கூடாதா? பண்ணிக்கோ. பண்ணினா இதை ரெண்டுன்னு அசியூம் பண்ணீங்கன்னா n2 பிளஸ் n1 ஈக்குவல் டு 3.5 வருமா வராதாப்பா? ஏன்னா n1ம் n2ம் ஹோல் நம்பர்ஸ். அப்போ அதனுடைய கூட்டலும் ஹோல் நம்பராக தான் இருக்கணும். சரி, n2 மைனஸ் n1 3 அப்படின்னு போடலாமா? போட்டீங்கன்னா n2 பிளஸ் n1 ஈக்குவல் டு 7/3. அதனால ஒரு ஹோல் நம்பர் இதுக்கும் ஹோல் நம்பராக வரணும், பிறகு இதுக்கும் ஹோல் நம்பராக வரணும், சேர்த்தா 7. இப்படி போட்டால் இது ரெண்டையும் சால்வ் பண்ணீங்கன்னா n2 ஈக்குவல் டு எவ்வளோப்பா வருது? 8. 2n2 ஈக்குவல் டு 8, n2 ஈக்குவல் டு 4. அப்போ n2 ஈக்குவல் டு 4னா n1 ஈக்குவல் டு 3. இப்போ டிரான்சிஷன் 3 to 4 நடந்திருக்கு. அப்போ இதுதான். இதே இதை 2 to 3 நடக்கணும்னா இன்னும் எனர்ஜியை 2507 ஆம்ஸ்ட்ராங் யூனிட்டுங்கிறத 250 ஆம்ஸ்ட்ராங் யூனிட் மாற்றினீங்கன்னா இப்போ வேற ஒரு டிரான்சிஷன் நடக்கலாம். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட நம்ம டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இந்த எதில் ஒன் டைமென்ஷனல் பாக்ஸில் கிட்டத்தட்ட அவருடைய அப்ளிகேஷன் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது 2 டைமென்ஷனல் பாக்ஸ், 3 டைமென்ஷனல் பாக்ஸ் தான். இந்த 2 டைமென்ஷனல் 3 டைமென்ஷனல் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் போக போகுது. இதுக்கு நம்ம முதல் ஷ்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷன்ல ஆரம்பிச்சு இப்போ அடுத்து எழுதிக்கோங்க. பார்ட்டிகிள்ஸ் இன் 2 டைமென்ஷனல் பாக்ஸ் அப்படின்னு போடுங்க. அதில் ஃபர்ஸ்ட் we will give the what is the Schrodinger wave equation. Schrodinger wave equation for a part moving in the 2 dimensional. 2 dimensional பொழுது 1 dimensional போது x axis மட்டும் எடுத்துக்கிட்டோம், அந்த பக்கம் மட்டும்தான் மூவ் ஆச்சு. இப்போ 2 dimensional அப்படிங்கிறத y axis சேர்த்து எடுத்துக்கொள்ளுங்கள். Schrodinger wave equation. Now the wave function is depending upon 2 parameters, x-axis variation movement and y-axis. இதுக்கு முன்னால எல்லாம் வேவ் ஃபங்க்ஷன் psi of x சொல்லிக்கிட்டே இருப்போம். இப்போ 2 டைமென்ஷனல் இருக்கும்போது ரெண்டு பக்கமும் வேரியபிள் ஆகுது. அதனால psi of xy, psi of xy 2 டைமென்ஷனலுக்கு சொல்லணும். 3 டைமென்ஷனல் சொல்லும்போது psi of xy is z, psi of xy is z சொல்லலாம். இல்லைன்னா வெறும் மொட்டை கிடையாது psi அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? It refers to 3 dimensional. இந்த 1 dimensional இதுக்கு Schrodinger wave equation d square psi of x by dx plus 8 pi square m by h square into e into psi of x is equal to 0 அப்படின்னு ஒரு Schrodinger wave equation போட்டு வச்சிருக்கோம். அதே இது x டைரக்ஷனுக்கு மட்டும் போட்டிருக்கோம். இதே மாதிரி y டைரக்ஷனும் நீங்க எழுதணும். இதுல பாத்தீங்கன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இங்க எக்ஸ்ன்னு ஒரே ஒரு வேரியபிள் இருந்ததுனால எக்ஸோட வேரியபிள் போது இதுக்கு பேர் என்ன டிஃபரன்சியேஷன் சொல்லுவோம்ப்பா? டி ஸ்கொயர்னு போடுறோம். இன்னொரு டிஃபரன்சியேஷன் போடுவோம், அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்ப்பா? இதுக்கு பேர் என்னப்பா? டோன்னு சொல்லுவோமே, அதுக்கு பேர் என்ன? பார்ஷியல் டிஃபரன்சியேஷன். இந்த பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் எப்ப பண்ணணும்? இஃப் எனி parameter is a function of more than one function of more than one parameter. இந்த சைங்கிறது எக்ஸ் மேலேயும் டிபெண்ட் ஆயிருக்கு, ஒய் மேலேயும் டிபெண்ட் ஆயிருக்கு. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா ஏதாவது ஒரு பேராமீட்டர் வேரியபிளா வச்சுக்கிட்டு தான் நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். அப்ப இன்னொன்னு என்ன சார் செய்யறது? அதை கான்ஸ்டன்ட் அசியூம் பண்ணிக்கோ. இப்போ
இப்போ முழுசையும் நம்மளால உடனே டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. அதனாலதான் இதுக்கு வேறு பார்ஷியல். அப்ப இதுக்கு பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ண டோ ஸ்கொயர் சை ஆஃப் எக்ஸ் காமா ஒய் பை யாரை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம் எக்ஸ் ஸ்கொயர். இதுல யாரை கான்ஸ்டன்ட் வச்சுக்கிட்டோம், ஒய்யை கான்ஸ்டன்ட் வச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தது டோ ஸ்கொயர் சை ஆஃப் எக்ஸ் காமா ஒய் பை டோ ஒய் ஸ்கொயர் பிளஸ் இந்த டேர்ம் வந்து அப்படியே கான்ஸ்டன்டா இங்க வந்துடும். 8 pi square e into psi of x comma y is equal to 0. This is Schrodinger wave equation, right? இதுல இருந்து தான் நாம என்ன செய்வோம், டிஃபரன்ஷியல் ஃபார்ம்ல இருந்து வேவ் ஃபங்க்ஷனை கொண்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ். இதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம வேவ் ஃபங்க்ஷன் கொடுக்க போறோம். we are not going to derive the wave function. இதுக்கு நம்ம எப்படி டெரைவ் பண்ண போறோம் அப்படின்னா, ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. psi of x is equal to root of 2 by L. This is the normalization constant படிச்சிருக்கீங்க. into x into sin n pi x by L ன்னு சொன்னீங்க. இப்ப ரெண்டு டிரெக்ஷன் இருக்கு, x டிரெக்ஷன் y டிரெக்ஷன். பாக்ஸ் லென்த் L, x பக்கம் ஒரு லென்த், y பக்கம் ஒன்று. அதனால we have to differentiate the length as L of x. அதே மாதிரி இங்க குவாண்டம் நம்பரும் என்ன செய்ய போகுது, ரெண்டு டைரக்ஷன்ல எடுத்தீங்கன்னா there will be two quantum numbers. One quantum numbers for the energy levels along the x direction and another set of quantum numbers for the energy levels in the y direction. அதனாலதான் எப்படி வித்தியாசப்படுத்துறோம் பாருங்க. இதே மாதிரி psi of y அப்படின்னு போட்டீங்கன்னா என்ன வரணும், root of 2 by Ly அப்படின்னு சொல்லுங்க. ஏன் சார் Lyன்னு சொல்றோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்த்துருங்க. இது n of y pi y by length in the y direction. ரெண்டு ஈக்குவேஷனையும் பார்த்துக்கிட்டீங்க. இப்ப இதை பார்த்துட்டு now we are going to construct the wave function for the particle moving in the two-dimensional box. In the two-dimensional box, there are two kinds of boxes. ரெண்டு விதமான பாக்ஸ் இருக்க போகுது. இதுல என்ன சார் இருக்க போகுது, Lx is equal to Ly. அதாவது எக்ஸ்ல எந்த டைரக்ஷன் எவ்வளவு தூரம் மூவ் ஆகுதோ ஒய்லையும் அதே அளவுதான் மூவ் ஆகுது. அப்படிப்பட்ட பாக்ஸுக்கு பேரு ஸ்கொயர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டூ டைமென்ஷனல் ஸ்கொயர் பாக்ஸ். அதை வந்து ஒன் டைமென்ஷனல் ஸ்கொயர் வெல் அப்படின்னு சொன்னோம். இதை இங்க வந்து டூ டைமென்ஷனல் ஸ்கொயர் பாக்ஸ். அப்ப ஸ்கொயர் பாக்ஸ் சொன்னாலே இட்ஸ் a two dimensional. L is x is not equal to Ly. இது அடுத்த பாசிபிலிட்டி. Lx வேற டிஸ்டன்ஸ், y ஆக்சிஸ்ல வேற ஒரு டிஸ்டன்ஸ். இதற்கு பெயர் என்ன அப்படின்னா இஸ் a rectangle கிடைக்கும். அதனால இதை வந்து என்ன செய்வாங்க, ரெக்டாங்குலர் பாக்ஸ். இதே ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸை த்ரீ டைமென்ஷன்லையும் கொண்டு வருவோம். அதனால டூ டைமென்ஷனல் ரெக்டாங்குலர் பாக்ஸ். அப்ப ரெண்டு விதமான பாக்ஸ் இங்க ஃபார்ம் ஆயிடும். ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஒவ்வொரு விதமான வேவ் ஃபங்க்ஷன். அதை எப்படி போடுறது என்ன அப்படிங்கிறத நான் இங்க ஷார்ட்டா அப்படின்னு சொல்ல போறேன். ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப நம்ம ஸ்கொயர் பாக்ஸுக்கு பார்ப்போம். ஸ்கொயர் பாக்ஸுக்கு பார்க்கும் பொழுது எப்ப ஸ்கொயர் பாக்ஸ்ன்னு சொல்லுவீங்க, the length of the along the x direction should be equal to length of the y direction. அப்ப wave function for the square box x comma y is equal to x directionல என்ன கொடுத்திருக்கோம், root of 2 by Lx அப்படின்னு கொடுத்திருக்கோமே. Lx டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இங்க Lx இப்ப தூரமும் Ly தூரமும் சேமா இருக்கிறதுனால not necessary of giving the axis in the length parameter into sin nx. இந்த குவாண்டம் நம்பர் along x அது you should definitely அந்த ஸ்கொயர் வெல்லுக்கு கொடுத்து தான் ஆகணும். pi into x by Lx அப்படின்னு கொடுத்திருந்தோமே, அந்த Lx சொல்ல வேண்டியது. பிகாஸ் இந்த ஸ்கொயர் Lxும் Lyயும் ஒரே லென்த்து தான். அதனால அந்த வேலையை நம்ம போட்டுக்கிடலாம்.
இது x டைரக்ஷனுக்குரிய வேவ் ஃபங்க்ஷன். இன்டு அடுத்தது y டைரக்ஷனுக்குரிய வேவ் ஃபங்க்ஷனையும் எழுதுங்கள். பெருக்கி விடுங்கள், கூட்டக்கூடாது, பெருக்கி விடுங்கள். அப்ப இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2/Ly சொல்ல வேண்டிய தேவையில்லை. இன்டு சைன் ny பை y by L என்று போட்டால் போதும். திஸ் இஸ் ஃபார் எ ஸ்கொயர் பாக்ஸ். இப்போ இந்த நார்மலைசிங் கான்ஸ்டன்டை இதையும் நம்ம என்ன செஞ்சிடலாம், பெருக்கி போட்டு 2/L sin nx pi x by L into sin ny pi y by L. Whereas the particles now moving in a two-dimensional will be having two set of quantum numbers. One set along the x direction, it will be having value 1, 2, 3, 4, etc. as we have seen in the one-dimensional box. Similarly, along y direction, 1, 2, 3, 4, etc. along the y direction. And which is the lowest energy level. For the lowest energy level, the particle should have the two quantum numbers, one along the x direction 1 and another along the y direction 1. This is the lowest quantum number. Therefore, the energy of the system is given by அங்க En அப்படின்னு கொடுத்தோம். ஏன்னா அங்க இருந்தது ஒரே ஒரு குவாண்டம் நம்பர் தான். But here you should give us nx ny is equal to what அப்படிங்கிறத கொடுக்கணும். 1 அடுத்தாப்புல என்ன இது இருக்கும், 1,2 or 2,1. இந்த ஸ்கொயர் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா 1,2 to 1 இந்த ரெண்டுக்குமே எனர்ஜி சேமாக இருக்கும். அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். அப்படி சேமாக இருந்தால் அந்த எனர்ஜி லெவலுக்கு ஒரு பேர் சொல்லுவோம். என்ன பேருப்பா சொல்லுவோம்? என்ன பேர் சொல்லுவோம்? Px, Py, Pz, all of them are having same energy, p orbital. The Px, Py, Pz are said to be என்ன energy சொல்லுங்க? Degenerate. அதே மாதிரி whenever length of the box in the x and y directions are same, degeneracy is introduced. Upper two different energy levels having two different quantum numbers but having same energy are said to be degenerate energy state. அந்த ரெண்டு degeneracyக்கும் சேர்ந்து எனர்ஜி ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. எனர்ஜி லெவல்ங்கிறது ஒரு லெவல், அதுல degeneracy இருந்தா degeneracy state. அப்ப இதுக்கு டோட்டல் எனர்ஜிக்கு என்ன செய்வாங்க, E of x one direction and E of y in the other direction ரெண்டையும் சேர்த்து போடுறோம்னா, அதை சேர்த்து போட்டீங்கன்னா கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, நம்ம வச்சிருக்கிற காமன் ஈக்குவேஷன் h²/8ml². அங்க n ஸ்கொயர்னு போட்டிருப்போம் ஒன் டைமென்ஷனல்ல, இங்க n ஸ்கொயர் மட்டும் போட முடியாது, nx² + ny². இதுதான் ஈக்குவேஷன் ஃபார் த ஸ்கொயர் பாக்ஸ், மறந்துடாதீங்க. அண்ட் திஸ் இஸ் த வேவ் ஃபங்க்ஷன். சரி, இப்பப்பா நான் சொன்னேன் 1,2 to 1 these are said to be degenerate அப்படின்னு சொல்றோம். எப்படி? லென்த்து ஸ்கொயர் பாக்ஸ்னால காமன் இப்படி போட்டோம். h கான்ஸ்டன்ட், 8 கான்ஸ்டன்ட், பாக்ஸினுடைய பார்ட்டிகளுடைய மாஸ் கான்ஸ்டன்ட், இதுல தான் மாறப்போகுது. 1, 2க்கு n²x + n²y பார்த்தா எவ்வளோப்பா வேல்யூ வரும்? n²x + n²y இந்த 1, 2க்கு பார்த்தா இது 1² போடுங்க, இது 2² போடுங்க, ரெண்டையும் கூட்டுங்க 5. அதே மாதிரி 2, 1க்கு பார்த்தீங்கன்னா n²x ny² பார்த்தா என்ன வரும்? அதே. அப்ப ரெண்டு டிஃபரெண்ட் எனர்ஜி லெவல். இது இந்த எனர்ஜி லெவல் 1, 2 குவாண்டம் நம்பர், இந்த எனர்ஜி லெவல் 2, 1 குவாண்டம் நம்பர். பட் எனர்ஜி எப்படி இருக்கு? சேமா இருக்கு. therefore these are said to be degenerate energy levels. அங்க ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ் போடும்போது எல்லாமே சிங்கிளி டீஜெனரேட் தான், ஒரே ஒரு குவாண்டம் நம்பர் தான், தனித்தனி ஸ்டேட் தான்.
அங்க டீஜெனரசியே கிடையாது. ஆனா இங்க ஸ்கொயர் பாக்ஸ்ல டீஜெனரசி is said to be introduced. ஈக்குவல் எனர்ஜி பார்த்துட்டீங்களா? அடுத்தது இந்த ஈக்குவேஷன், இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் h ஸ்கொயர் பை 8 ml ஸ்கொயர். இதை டிராக்ஸ் கான்ஸ்டன்ட்ல கொடுத்தாங்கன்னா h ஸ்கொயர் இன்டு பை ஸ்கொயர் பை 2ml ஸ்கொயர் இன்டு nx ஸ்கொயர் பிளஸ் ny ஸ்கொயர். மறந்துடாதீங்க, அங்க உள்ளதுதான். அங்க வெறும் n ஸ்கொயர்னு போட்டுப்போம் ஒன் டைமென்ஷனல்ல. இங்க டூ டைமென்ஷனல்ல n ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ny ஸ்கொயர் அப்படின்னு நீங்க என்ன செய்யணும், பிரிச்சு எழுதுவீங்க. அதனால ஸ்கொயர் இதுல பார்க்கும் பொழுது we will come across degeneracy in the energy levels. The degenerate energy levels are called degeneracy energy state அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்தது நம்ம பார்க்க போறது இன்னொரு டைப் ஆஃப் பாக்ஸ் இருக்குன்னு சொன்னேன். That box is Lx is not equal to Ly. Lx is not equal to Ly. இதற்கு what is the wave function அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க எழுதணுமே அதே மாதிரி. ஆனா இங்க Lxும் Lyயும் வேற வேற இருப்பதனால் the length of the box should be indicated by their axis. Root 2 by Lx into sin nx pi x by Lx மறந்துடாது into. அடுத்தது x axis முடிச்சிட்டோம். அடுத்தது y axis root 2 by Ly into sin n of y pi y by Ly. இதுல இதையும் நீங்க சேர்த்தீங்கன்னா கடைசியில் என்ன இருக்கும், 2 by root of Lx into Ly into sin nx pi x by Lx into sin ny. புரியாட்டா கேட்டுருங்கப்பா, ஏன்னா இதே தான் அப்படியே 3 டைமென்ஷனுக்கு நான் எக்ஸ்டென்ஷன் போடுவேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா length of the box along x direction, y direction they are varying. Therefore, we call it as the rectangular, 2-dimensional rectangular box. On a rectangular box here also the particles will be having 2 set of quantum numbers, one along the x direction, another along the y direction. And here, what is the energy of this particle moving in the rectangular box? அதே ஈக்குவேஷன் தான், கொஞ்சம் மாறுது. h ஸ்கொயர் அங்கே காமன் தான். அடுத்தது 8 காமன், m காமன். அங்க l காமனா வெளியே எடுத்து போட்டிருப்போம் பாருங்க போனது ஸ்கொயர் பாக்ஸ்ல. ஆனா இங்க லென்த் Lxும் Lyயும் வேற வேற இருக்கிறதுனால it should be introduced in this nx square by Lx square plus n of y square by Ly square. This is the difference. பாருங்களே, அங்கே இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரியும். இந்த Lxும் Lyயும் காமனாக இருந்தால் உடனே அதை வெளியே தூக்கி போட்டு விடலாம். இல்ல ரெக்டாங்குலர் பாக்ஸுக்கு நீங்க உள்ள வைத்துதான் கால்குலேஷன் போட வேண்டும். அடுத்தது நமக்கு என்ன இது வேணும், in terms of the Dirac constant போட்டீங்கன்னா equation change to h cross square pi square 2m. அங்க L ஸ்கொயர் போட்டிருப்பீங்க, அந்த L ஸ்கொயர் தான் உள்ள போயிடுச்சு. n ஸ்கொயர் by Lx ஸ்கொயர் plus n of y square by L of y square. Okay, this is the equation. இதை வச்சு ப்ராப்ளம் போடுவாங்களா சார்? அதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இதை வச்சு போடுவாங்களா? போட்டாலும் ஈஸியா நாம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். இங்க எல்லும் என்எக்ஸும் வெளியே தனியா கிடக்கு, அது அப்படியே கிடக்கட்டும். நமக்குரியதை வழக்கம் போல எலக்ட்ரான் வோல்ட்னாங்கன்னா 37.7 அப்படின்னு. அண்ட் இந்த கேஸ் ஆஃப் ரெக்டாங்குலர் பாக்ஸ் இந்த எக்ஸும் ஒய்யும் வித்தியாசமா வர்றதுனால
அந்த n2 ஸ்கொயர் nx ஸ்கொயர் ny ஸ்கொயர் வேல்யூ இங்க கூட்டினாலும் ஒரே மாதிரி இருந்தா அங்க 1 2 அண்ட் 2 1 பார்த்தோம் பார்த்தீங்களா, ரெண்டும் சேம் எனர்ஜி வந்தது. இங்க ரெண்டும் சேம் எனர்ஜி வரவே வராது. Therefore, in the case of two-dimensional rectangular box, all the energy levels are singly degenerate, just as in the case of one-dimensional box. For two-dimensional box, எப்பதான் degeneration நீங்க எதிர்பார்க்கலாம் when the length of the boxes along x and y directions are same. That is only in the square box. இதே மாதிரி தான் த்ரீ டைமென்ஷனல் பாக்ஸ்லேயும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு வகையான ஒரு கொஷின் கேட்கலாம், ஆனால் இது வரைக்கும் கேட்காதது த ஆர்டர் ஆஃப் த எனர்ஜி லெவல். எந்த எனர்ஜி லெவல் லோயஸ்ட் எனர்ஜி, எது ஹையஸ்ட்டு அப்படின்னு கண்டுபிடிங்களேன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கொஷின் போடலாம். அந்த கொஷினை நான் இப்போ போட்டுட்டு இந்த கொஷினை போட்டிங்கன்னா போதும், உங்களுக்கே புரிஞ்சிடும். பார்த்த உடனே கூட நீங்க என்ன செஞ்சிருங்க, இதுதான் ஹையஸ்ட் எனர்ஜி லெவலா இருக்கும், இது லோயஸ்டா இருக்கும் இந்த கேஸ் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டேக் டவுன் திஸ் ஒன். வாட் வுட் பி த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் பை எனர்ஜி லெவல்ஸ்? In naphthalene, which is modeled as a particle in a two-dimensional box, of dimensions, two-dimensional box of dimensions L and 2L. L and 2L. Lங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ் தூரம், 2Lங்கிறது ஒய் ஆக்சிஸ் தூரம். இப்போ டூ டைமென்ஷனல் பாக்ஸ் என்ன பாக்ஸ், என்ன டைப் ஆஃப் பாக்ஸுப்பா? ரெக்டாங்குலர். ரெக்டாங்குலர் பாக்ஸில் டீஜெனரேட் எனர்ஜி லெவலே என்ன செய்யாது, வராது. வாட் இஸ் த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் எனர்ஜி லெவல் அப்படிங்கிறத இப்போ கேள்வி கேட்கணும். அந்த ஆப்ஷனை எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த ப்ராப்ளத்தை எப்படி ப்ரொசீட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆப்ஷன் ஏ, E of 11 is lesser than E of 21, lesser than E of 22, lesser than energy E of 12, lesser in energy E of 23. அடுத்தது B ஆப்ஷன், E of 11 lesser in energy than E of 12, lesser in energy E of 22, lesser in energy E of 21, lesser than in energy 32. Option C, E of 11 lesser in energy than E of 12, lesser in energy than E of 21, lesser in energy E of 22, lesser in energy E of 32. Option D, E of 11 lesser in energy than 12, E21, E22, lesser in energy E23. என்ன சார் ஒண்ணுமே புரியல, பார்த்தா எப்படி இருக்கே அப்படின்னா, அது என்னது 11 12 21 அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உள்ளது குவாண்டம் நம்பர் அலாங் த எக்ஸ் டைரக்ஷன், ரெண்டாவது நம்பர் குவாண்டம் நம்பர் அலாங் த ஒய் டைரக்ஷன். இப்போ இது ரெக்டாங்குலர் பாக்ஸ், எக்ஸ் டைரக்ஷன்ல எல்ன்னு தான், ஒய் டைரக்ஷன்ல 2L தான். அப்ப இங்க எல்லா எனர்ஜி லெவலும் சிங்கிளி டிஜெனரேட். அது அப்படி கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. எதையாவது ஈக்குவல்ட்டுன்னு போட்டிருந்தாங்கன்னா அவங்க நம்மளை பேப்பையலாக்குறாங்க அப்படின்னு நீங்க சொல்லிடலாம். சரி, ஈக்குவல்ட்டே போடலாம். அப்ப எல்லாம் சிங்கிளி டிஜெனரேட். இப்ப எது கரெக்டான ஆர்டர்னு சொல்லு. இதை நான் எங்க சார் போய் உட்காந்து கால்குலேஷன் போடணுமா? அதெல்லாம் உட்காந்துனா நீங்க கால்குலேஷன் போட வேண்டாம். ஒரே ஒரு சின்ன ஷார்ட்கட்டு முடிஞ்சு போச்சு.
இதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் கால்குலேட் டூ என்எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் என்ஒய் ஸ்கொயர் கொடுத்துருக்கிற வேல்யூ ஒவ்வொன்றுக்கும் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல. அப்ப என்ன பார்க்குறோம், இ ஆஃப் 1 கூட்டினா என்னப்பா வருது, 2-ஆ? 2 சார். இ ஆஃப் 2 1க்கு எவ்வளோ வருது? 3 சார். 3-ஆ? Sorry sir. 5 sir. 5 sir. இ ஆஃப் 2க்கு எவ்வளோ வருது? 8 sir. 8 sir. 8. அடுத்து இ ஆஃப் 1-2க்கு எவ்வளோ வருது? 5 sir. 5 sir. அடுத்து இ ஆஃப் 2-3க்கு எவ்வளோ வருது? 13 sir. 14. 30. 3 9 2 ஸ்கொயர் 4 13. அடுத்து இ ஆஃப் 3-2க்கு எவ்வளோ வருது? அதே 13 தான் சார். அதே 13 தான் வருது. இப்ப இந்த வேல்யூ சேமா இருந்தது அப்படின்னா உடனே எனர்ஜியும் சேம்னு உடனே முடிவுக்கு வராதிங்க. அந்த பாக்ஸ் என்னன்னு பாருங்க. அந்த பாக்ஸ் வந்து ஸ்கொயர் பாக்ஸ்னா இந்த 5 இந்த 5 டீஜெனரேட், இந்த 13 இந்த 13 டீஜெனரேட் சொல்லிடலாம். ஆனா இது என்ன பாக்ஸ் நம்ம பார்க்கறது? எல்என் தான், 2L தான். அப்ப என்ன பாக்ஸ்? ரெக்டாங்குலர். அப்ப இது எல்லாமே சிங்கிளி டீஜெனரேட் தான். அப்ப இந்த 5 வருதே, அதுல லோயஸ்ட் எது சார்? அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அங்கதான் நான் சொன்னது என்னது, ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லி. சொல்ற ரகசியத்தை யார்கிட்டையும் போய் சொல்லிடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல யார வந்து லோயஸ்ட் எனர்ஜிங்கிறத ஷார்ட்கட்ல கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத, அசைன் த ஹையர் குவாண்டம் என் வேல்யூ to lengthier side for getting lower energy. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு விதத்துல E21 E212 இந்த ரெண்டு விதத்துல யாரு லோயர் எனர்ஜியாக இருப்பார்கள் என்றால், எந்த சைடுல லென்த்தியஸ்ட் இது இருக்குன்னு பாருங்க. எக்ஸ் டைரக்ஷன்லயா ஒய் டைரக்ஷன்லயா? எந்த பக்கம் லென்த்தியஸ்ட் இருக்கோ அங்க ஹையஸ்ட் என் வேலையை போட்டு விடுங்கள். போட்டீங்கன்னா the energy of the level is lowest. இப்ப சொன்னது புரிஞ்சுக்கிடுச்சிங்கன்னா E21 E12 லோயஸ்ட் எனர்ஜி எது என்று கண்டுபிடியுங்கள். E12 சார். E12. ஏன் 2 கொண்டு அங்க கொண்டு போட சொன்னேன்? ஏன்னா அது ஒய் டைரக்ஷன்ல தான் லென்த் வந்து அதிகமா இருக்கான். அந்த பக்கம் போய் ஹையஸ்ட் என் வேல்யூ போட்டுருங்க, அது லோயஸ்டா தான் இருக்கும். போய் கால்குலேட் பண்ணி பாருங்க. அப்ப இருக்கிறதுலே லோயஸ்ட் யாரு? E11 தான். இப்ப எல்லாத்துலயும் E11 போட்டாங்க. அடுத்த லோயஸ்ட் யாருப்பா? ரெண்டு பேரும் 5 5 இருக்காங்க. அந்த ரெண்டு பேத்துல யார் லோயஸ்ட்? இப்பதானே சொன்னீங்க. E12 சார். E12. அப்ப 1 அடுத்தாப்புல E12 எங்க இருக்கு? அப்ப இது இல்லை. 1 இந்த 2 இடத்துல 3 இருக்கு. சரி, அதுக்கு அடுத்தது யாரு? 12க்கு அடுத்தாப்புல இவரு முடிச்சாச்சு. அடுத்தது யாருப்பா? E21 சார். 21. இந்த 12க்கு அடுத்து 21 எங்க இருக்கு? இந்த இதுவும் கிடையாது. இந்த 2 பேத்துல இருக்காங்க. சரி, இப்ப இதுவும் முடிஞ்சாச்சு. அடுத்தது இந்த 3 பேத்துல யாரு லோயஸ்ட் எனர்ஜி? Lower the value, lower is the energy. Lower the n square x plus ny square, lower the value, lower is the energy. அப்படின்னு முன்னாலே பார்த்துருக்கோம்ல. அப்ப 4வது வேல்யூ யார் வரணும்? என்னப்பா? E22-ஆ? ஆமா சார். E22. இதுலயும் அதே சீக்வன்ஸ் இருக்கு, இதுலயும் அதே சீக்வன்ஸ் இருக்கு. இப்ப இந்த இதுல வந்து நிக்குது. இந்த ரெண்டு விதத்துல யார் லோயஸ்ட் எனர்ஜி, யார் ஹையஸ்ட் எனர்ஜி? 2-3 is the lowest energy. Which is the correct order? The Option D sir. Option D is the correct option. இது ரொம்ப கஷ்டமான ப்ராப்ளமா. ஆனா இந்த மாதிரி ப்ராப்ளம் இது வரைக்கும் வந்தது கிடையாது. வந்தால் நீங்க ஈஸியா என்ன செஞ்சிடலாம், போட்டு விடலாம். ஓகே, இப்ப இதே கணக்கை நான் மாத்துறேன்னு வச்சுக்கோங்க. எப்படி மாத்த போறீங்க சார்? naphthalene is modeled as a ஸ்கொயர் டைமென்ஷனல் ஸ்கொயர் பாக்ஸ் அப்படின்னு வச்சிடறேன். அதாவது
இங்கிட்டும் 2L டிஸ்டன்ஸ், அங்கிட்டும் 2L டிஸ்டன்ஸ். இப்போ எனர்ஜி சீக்வன்ஸை சொல்லிடுறீங்களாப்பா இதே எனர்ஜி லெவலுக்கு? ஏன் சார் இத்தனை எனர்ஜி லெவல் கொடுத்துருக்காங்க? நாப்தலின்ல எத்தனை பை எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்குப்பா? நாப்தலின்ல எத்தனை பை எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்கு? 5 5. அப்ப 5 எனர்ஜி லெவல் கொடுத்துருக்காங்களா? 5 எனர்ஜி லெவல் ஏன் கொடுத்தாங்கன்னு பார்த்துட்டீங்களா? இதே இது பியூட்டாடையின் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா எத்தனை எனர்ஜி பேர் இருக்கணும்? 2 சார். அப்போ 1வது லெவல் 2வது லெவல் அவ்வளவுதான் இருக்கும் இல்லையா? அந்த ஹெக்ஸா ட்ரைன்னா மொத்தம் 3 எனர்ஜி லெவல். அதனுடைய சீக்வன்ஸை சொல்லு, அதில் மாற்றி மாற்றி போட்டு கேட்கலாம். அந்த சீக்வன்ஸை சொல்றது இதுதான். அது என்ன மாதிரி கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி பாக்ஸ் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெதர் இட் இஸ் ஏ 2 டைமென்ஷனல் பாக்ஸ், ஸ்கொயரா ரெக்டாங்குலர் டைப்பா அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நமக்கு ரெக்டாங்குலர்னால சிங்கிளி டீஜெனரேட்னு போட்டுட்டு நீட்டாக முடிச்சிட்டோம். இப்போ அதே கணக்கு நான் என்னமா மாத்துறேன். இட் இஸ் மாடல் as if it is modeled as a square box, 2 dimensional square box. What do it be the energy sequence அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ x டைரக்ஷனும் y டைரக்ஷனும் ஒரே மாதிரி லென்த்ல இருக்கும் பொழுது the nx ஸ்கொயர் பிளஸ் ny ஸ்கொயர் வெளி டோட்டல் சம்மேஷன் இருக்கு ஈக்குவலா இருந்தால் they are said to be degenerate அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஞாபகம் இருக்கா? இப்ப அதை வச்சு போட்டீங்கன்னா இந்த இதுக்கு எனர்ஜி சீக்வன்ஸ் சொல்லுங்கப்பா பார்க்கலாம். இந்த இதே இதுக்கு எனர்ஜி சீக்வன்ஸ் எப்படி இருக்கும்? ஸ்கொயர் பாக்ஸா இருந்தால் இருக்கிறதுல n ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் nx ஸ்கொயர் பிளஸ் n ஸ்கொயர் ஒய், அந்த வேல்யூ லோயஸ்ட், அதுதான் லோயஸ்ட் இன் எனர்ஜி. அப்ப இருக்கிறதுல லோயஸ்ட் எனர்ஜி E11. அதுக்கு அடுத்தது யார் இருக்கா? 5 இருக்காங்க. இப்ப ஸ்கொயர் பாக்ஸ்ல இந்த 5 என்ன எனர்ஜிப்பா? என்ன எனர்ஜி? டீஜெனரசி. அதனால இதை எப்படி போடணும்? E1 ஈக்குவல் டு E12, இல்லைன்னா E12 ஈக்குவல் டு E21, ரெண்டும் எப்படினாலும் போடலாம். இப்ப இதை முடிச்சிட்டீங்க. அடுத்தது எந்த எனர்ஜி லெவல் இருக்கும்? E22 சார். அது லெஸ் தென் E22. அடுத்தது E23. ஈக்குவல் டு E32. இது ஸ்கொயர் பாக்ஸ்ல சீக்வன்ஸ். அது இப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா போடலாமா போட முடியாதாப்பா? போடலாம் சார். அழகா போடலாம் இல்லையா? இதே மாதிரி 3 டைமென்ஷனல் பாக்ஸுக்கு நம்ம கொடுக்கலாம். அது எந்த மாதிரி அவங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து நாம ஈஸியா மாற்றி கொள்ளலாம். இதுல இது வரைக்கும் கேட்டது அப்படின்னா டீஜெனரசி how many degeneracies are possible அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு வந்திருப்பாங்க. சரி, அதை 3 டைமென்ஷனல் பாக்ஸுக்கு அடுத்த நாளைக்கு காலையில பார்த்த அந்த இதையே நம்ம நாளைக்கு கொள்ளலாம். இப்போ 2 டைமென்ஷனல்ல what are the possible problems அப்படின்னு பார்க்குறோம். முதல் எனர்ஜி லெவல்ஸ்லயா பார்க்க போறோம். எனர்ஜி லெவல்ஸ்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ, அதோட 2 டைமென்ஷனல் முடிஞ்சிருக்கு. ரொம்ப அதிகமா கேள்வி கேட்டதில்லை. திடீர்னு ஏதாவது ஒரு எக்ஸாமினருக்கு இந்த தடவை கஷ்டமா கேட்டுறணும் இவங்கள்ட்ட அப்படின்னு நினைச்சாங்கன்னா எப்படி போடுறது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இதை உங்களுக்கு போட்டு எடுத்துருக்கேன். சரி, டேக் டவுன் த ப்ராப்ளம்ஸ், எனர்ஜி லெவல் ப்ராப்ளம்ஸ். For a particle of mass m, confined in a rectangular box, 2-dimensional rectangular box with இல்லைன்னா 2 dimensions சொல்லாட்டாலும் இங்க டைமென்ஷனாலிட்டியை பாருங்க. with sides 2a and a, ரெண்டு சைடு தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இது 2-dimensional rectangular box தான். கமா the energy and degeneracy of the first excited state respectively are option A 5h square by 8ma square, comma 2
Option B, 5h square by 32ma square, comma 1. Option C, 17h square by 32ma square, comma 1. Option D, 2h square by 8ma square, comma 1. இது என்ன பாக்ஸ்ப்பா மத? ரெக்டாங்குலர் பாக்ஸ். ரெக்டாங்குலர் பாக்ஸ்ல டீஜெனரசி என்னதான் வரும்னு சொன்னோம்? சிங்கிளி டீஜெனரசி. அப்போ ஏ ஆப்ஷன் உண்டா இல்லையா? இது எனர்ஜியை குறிக்குது, ரெண்டாவது டீஜெனரசியை குறிக்குது. ஏ ஆப்ஷன் உண்டா இல்லையா? கிடையாது சார். கிடையாது, தாப்பு, முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி ஒரு 3 இதுக்கு 2 2 2ன்னு கொடுத்திருந்து 1 மட்டும் 1ன்னு கொடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த டீஜெனரசியை பார்த்தா என்ன செஞ்சிடலாம்? ஆன்சரை பிடிச்சிடலாம். சில நேரம் சில எக்ஸாம்பிள் அப்படித்தாங்க, அது அவனுக்கு தெரியுதான்னு பார்ப்போமே அப்படின்னு. சரி, ரைட்டு. இப்போ அடுத்தது நம்ம செக் பண்ணணும். இப்போ இந்த எனர்ஜி கால்குலேஷன் ஹச் ஸ்கொயர் அதில் தான் நம்ம கொடுத்துருக்காங்க, டிராக்ஸ் கான்ஸ்டன்ட்ல கொடுக்கல. அதுக்குரிய ஈக்குவேஷன் என்னப்பா? இ ஆஃப் என்எக்ஸ் என்ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலாப்பா? ஹச் ஸ்கொயர் பை 8m இன்டூ n of x square by L of x square plus n of y square by L of y square. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு என்னவா இருக்கும்ப்பா? nx வந்து என்னது? 1. nx yக்கு என்னவா இருக்கும்? 1 போட்டீங்கன்னா இது வந்து என்ன ஸ்டேட்டுப்பா? இதுவும் 1 அதுவும் 1 போட்டீங்கன்னா அது என்ன ஸ்டேட்டு? கிரவுண்ட் ஸ்டேட் சார். அப்ப அடுத்தது n of x-க்கு 1, n of y-க்கு 2 இப்படி போட்டா இது ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட். இல்லைன்னா அடுத்தது n of x is equal to 2, n of y is equal to 1, இதுவும் எக்ஸைட்டட் ஸ்டேட் தான். இந்த 2ல எது வந்து லோயஸ்ட் எனர்ஜி? சொல்லுங்க பார்க்கலாம், யாரு சொல்றான்னு பார்க்கலாம். 1 2 சார். 1 2 தான் லோயஸ்ட் எனர்ஜி. இல்ல சார், 2 2 1 சார். 2 1 சார். 2 2 கொடுத்துக்கிட்டு கேட்டா 1 2ன்னு சொல்ல வேண்டியது, அப்படியான்னு கேட்டா ஒன்லி 2 1 சொல்லிட வேண்டியது. நான் தான் கொஞ்சம் நேரத்துக்குள்ள ஒரு ரகசியத்தை சொன்னேன்ல, அந்த ரகசியத்தை உங்களுக்கே சொல்லிக்கிடலையா? நீங்க அடுத்தாளுக்கு தானே சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? இப்படி 2 இது ஒன்று போல வந்ததுன்னா, இந்த 1 2 2 1 பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் 5 தான் வரும், இதுக்கும் 5 தான் வரும். யார் லோயஸ்ட் எனர்ஜின்னு கண்டுபிடிக்கணும் ரெக்டாங்குலர் பாக்ஸுக்கு. அதுக்கு லென்த்தியஸ்ட் எந்த சைடு இருக்கோ அங்கே ஹையர் இதை தூக்கி போட்டுரு அப்படின்னு சொன்னேன்னா இல்லையா? இப்போ அப்ப எது வந்து லோயஸ்ட் எனர்ஜி? 2 2 2 1. இப்போ எல்எக்ஸ் என்எக்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சாப்பா? 2 ஸ்கொயர் by 2a whole square plus 1 square by a square. சிம்பிளிஃபை பண்ணா என்ன வருதுப்பா? சிம்பிளிஃபை பண்ணா என்ன வருதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சார் ஆப்ஷன் டியா சார்? ஆப்ஷன் டி வருதா? எஸ் சார். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ இந்த மாதிரி கணக்கு போட்டா போடலாமா போட முடியாதப்பா? அழகா போடலாம் இல்லையா? அடுத்தது ஒரு இது, what are the degeneracies of the lowest and the second lowest energy levels of a particle confined to two-dimensional square box, confined to two-dimensional square box? Option A, 0 and 1. B, 0 and 2. C, 1 and 1. D, 1 and 2.
இப்போ உடனே ஆன்சர் சொல்லிடுவீங்க. ஸ்கொயர் பாக்ஸா ஃபர்ஸ்ட் லோயஸ்ட்னா என்னது? nx is equal to 1, ny is equal to 1. இது வந்து எத்தனை டீஜெனரசிப்பா? எத்தனை டீஜெனரசி? டீஜெனரசி கிடையாதுல்ல. பாரு, இதுவும் ஒண்ணு இதுவும் ஒண்ணு தானே. டீஜெனரசி இப்படி போட்டு அதையும் மாத்தி போட்டீங்கன்னா டீஜெனரசியா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும், அவ்வளவுதான். இதுவும் ஒண்ணு அதுவும் ஒண்ணு. இட் இஸ் நாட் சிங்கிளி டீஜெனரேட். இங்க போய் டீஜெனரசிக்கு 0ன்னு கொடுத்து வச்சிருக்காங்களே, அப்ப இந்த ரெண்டுமே கிடையாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப எந்த ஆன்சருக்குள்ள இருக்கணும்? சி அண்ட் டிக்குள்ள இருக்கணும். இது ஸ்கொயர் பாக்ஸ், அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இங்க டீஜெனரசி உண்டு. ஆனா கிரவுண்ட் ஸ்டேட் எந்த 1 டைமென்ஷனல் எடுத்தாலும் சரி, 2 டைமென்ஷனல் எடுத்தாலும் சரி, 3 டைமென்ஷனல் எடுத்தாலும் சரி, கிரவுண்ட் ஸ்டேட் 111 இஸ் எ சிங்கிளி டீஜெனரேட் தான். ஏன்னா 3 குவாண்டம் நம்பரும் அதுல சேமா இருந்தா ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்க முடியும். பாசிபிலிட்டியை மாத்தி மாத்தி போட்டு வந்ததுன்னா தான் டீஜெனரசி உண்டா இல்லையா அப்படின்னு பாக்ஸை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். இப்ப அடுத்தது எக்ஸைட்டட் ஸ்டேட் போட போறோம். அதுக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்கு? nx is equal to 1, ny is equal to எவ்வளவு இருக்கலாம்? 2. இது ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட். இல்லைன்னா x is equal to 2, ny is equal to 1. பாத்தீங்கன்னா 2 விதமா நம்மளால டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுது. இது என்னப்பா, ஸ்கொயர் பாக்ஸா ரெக்டாங்குலர் பாக்ஸா? ஸ்கொயர் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குன்னா இந்த சம்மேஷன் போர்டு nx ஸ்கொயர் பிளஸ் ny ஸ்கொயர் சம்மேஷன் போட்டீங்கன்னா என்ன வரும்? இதுக்கும் 5 தான், இதுக்கும் 5 தான். ஸ்கொயர் பாக்ஸ்னா 5 5 ஈக்குவலா இருந்ததுன்னா இட் இஸ் டீஜெனரேட் அப்படின்னு சொல்லிடுறது. இதே ரெக்டாங்குலர் பாக்ஸ்னா சிங்கிளி டீஜெனரேட் ஆகும். which is the correct option pa? Which is the correct option? என்னப்பா மறந்து போனீங்களா? இது என்ன கேட்டிருக்காங்க? லோயஸ்ட் ஸ்டேட் சிங்கிளி டீஜெனரேட். அடுத்தது செகண்ட் லோயஸ்ட், இவங்க தான் செகண்ட் லோயஸ்ட். 2 பேருமே ஈக்குவல் எனர்ஜியில் இருக்காங்க. இது லோயஸ்ட் 1 1, அடுத்தது 2 பேரு இது 1 2 இருக்காங்க, 2 1 இருக்காங்க. இது டீஜெனரேட் ஸ்டேட். அப்போ வாட் இஸ் த டீஜெனரசி ஆஃப் த lowest and the second lowest energy level? 1 and 2 is the correct answer. அடுத்தது ஒரு ப்ராப்ளம், next type of problem எழுதிக்கோங்க. Determine the degree of degeneracy. Determine the degree of degeneracy of the energy level. Of the energy level 25 pi square h square by ml square by ml square in a 2-dimensional square box. In a 2-dimensional square box. Option A, no such energy level. அப்படி ஒரு எனர்ஜி லெவலே இல்லை. Option B, doubly degenerate. Option C, singly degenerate. Option D, triply degenerate. Triply degenerate. இந்த மாதிரி கணக்கெல்லாம் எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். ரைட்டு, இது வந்து ஹைச்சி கிராஸ் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுபடி பார்த்தாங்கன்னா E of nx ny is equal to what is the formula பா கொடுத்துருந்தோம்? h cross square pi square by 2 ml square into n of x square plus n of y square. This is for a square box கொடுத்துருக்கோம். அப்படிதானே கொடுத்துருக்கோம்ப்பா? ரைட்டா தப்பாப்பா? சரி, இந்த எனர்ஜி லெவல் தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க?
25 pi square h square by ml square is equal to h cross square pi square by 2ml square into n of x square plus n of y square. இந்த h pi square ml square அடிபட்டு போய் n of x square plus n of y square is equal to 50. இது வரைக்கும் புரிஞ்சுக்கிடுச்சாப்பா? இது வரைக்கும் புரிஞ்சுக்கிடுச்சா? Yes, sir. சரி, இதுக்கு பிறகுதான் you have to find out what is the quantum value for nx, what is the quantum value for ny. அதுல இருந்து தான் டீஜெனரசி எப்படி அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். அதுல இருந்து தான் இந்த மாதிரி எனர்ஜி லெவல் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இது எப்படி பண்ண போறேங்கிறத பாருங்க. இந்த மாதிரி வேல்யூ வந்துருச்சு அப்படின்னா எடுத்த உடனே இந்த 50 இதுக்கு ரொம்ப பக்கத்துல உள்ள ஸ்கொயர் பண்ணினால் வரக்கூடிய வேல்யூ 50க்கு குறைவானது பக்கத்தில் உள்ளது. எந்த வேல்யூ பாரு அதை கண்டுபிடிக்க. அப்ப அது therefore nx is equal to எவ்வளவு? 7 7 square is equal to 49. மீதி எவ்வளவுப்பா? மீதி எவ்வளவு? 1. அதுக்கு பக்கத்துல உள்ள ஸ்கொயர் வந்து என்னது? 1 தானா? அப்ப this can be written as 7 square plus 1 square equal to 50 அப்படின்னு வருதா வரலையாப்பா? Yes, sir. வந்துருச்சா? ஏன்னா நம்ம இங்க என்ன கண்டுபிடிக்கணும்? nx ஸ்கொயர் ny ஸ்கொயர். அப்ப அதனாலதான் இதை நான் பக்கத்துல உள்ள ஸ்கொயர் என்னன்னு கண்டுபிடிக்க சொன்னேன். 7 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் 50 வந்துருச்சு. சரி, அடுத்தது இதோட வந்துருச்சு. அப்ப 7 and 1 இல்லைன்னா 1 and 7 அப்படின்னு மாத்தி போட்டுக்கலாம்ல. 1 ஸ்கொயர் பிளஸ் 7 ஸ்கொயர். அப்ப ns equal to 1, ny is equal to 7, or nx is equal to 7, ny is equal to 1. அப்ப டபுளி டீஜெனரேட் தானே சார் அப்படின்னு உடனே முடிவுக்கு வந்துடாதீங்க. இன்னும் அடுத்தது இன்னும் ப்ரொசீட் பண்றோம். ஒரு பாசிபிலிட்டி 7 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர், இது வந்து டபுளி டீஜெனரேட். ரைட் தானப்பா? டீஜெனரசி இது 2. ஏன்னா எக்ஸுக்கு 7 இருக்கலாம், இல்லைன்னா ஒய்க்கு எக்ஸுக்கு 7 அது 1, இல்லைன்னா 1 7. இதுதான் பாசிபிலிட்டி 2 டீஜெனரசி. அடுத்தது என்ன செய்யணும்னா, இந்த 7க்கு அடுத்து கீழே இறங்குங்க. கீழே இறங்குனா எவ்வளவுப்பா? 7க்கு அடுத்தாப்புல கீழே உள்ளது 6. 6 ஸ்கொயர் எவ்வளவுப்பா? 34 36. 36 இதுல இருந்து கழிச்சா மிச்சம் எவ்வளவு இருக்கு? 14. அந்த 14 ஸ்கொயர் ரூட் எடுத்தா ஏதாவது முழு எண்ணிக்கை கிடைக்குமாப்பா? No, sir. கிடையாது. அதனால 6 ஸ்கொயர் பிளஸ் சம்திங் பாசிபிலிட்டி இல்லை. அடுத்தது 6ல இருந்து அடுத்து 5க்கு பாங்க. 5 ஸ்கொயர் எவ்வளவுப்பா? 25. இன்னொரு 20 கழிச்சிருங்க. கழிச்சிங்கன்னா மிச்சம் என்ன இருக்கும்? 25. அப்ப இன்னொரு 5 ஸ்கொயர் போட்டுடலாமாப்பா? அப்ப 50 7 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர், 50 5 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர்னா எத்தனை வகையில டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் அந்த நம்பரை? ஒரே வழி தானே. அப்ப இது ஒரு சிங்கிளி டீஜெனரேட். சரி, அடுத்தது கீழே 4 போய் பாருங்க. 4 16, sir. 16 போக மிச்சம் எவ்வளவு இருக்கு? 34. ஸ்கொயர் ரூட் தான் ஹோல் நம்பர் வருமா? No, sir. வராது. அதனால அந்த பாசிபிலிட்டியும் கிடையாது. 3 ஸ்கொயருக்கு போய் பாருங்க. 3 9, மிச்சம் 41. 41க்கு ஹோல் நம்பர் வராது ஸ்கொயர் ரூட் எடுத்தால். அதுவும் கிடையாது. 2 2 4 46. அப்ப வேற பாசிபிலிட்டி 4 ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயரா? போட்டு பாரு. 4 ஸ்கொயர் வரவே வராது. அப்ப இந்த 2 பாசிபிலிட்டியை தவிர வேற எதுவும் கிடையாது. இந்த பாசிபிலிட்டிக்கு டீஜெனரசி 2, இந்த பாசிபிலிட்டிக்கு டீஜெனரசி 1,
total degeneracy 3. Which is the correct answer? Option D, sir. D is the correct answer. மெத்தடுக்கு புரிஞ்சுக்கிடுச்சா? டீஜெனரசி இதையே தான் 3 டைமென்ஷனல்ல நிறைய ப்ராப்ளம் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. 3 டைமென்ஷனலுக்கு நான் இப்போ 2 டைமென்ஷனலுக்கு உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுல இந்த 51 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு எனர்ஜி லெவல் வருதுன்னு வச்சுக்கிடுவோமே, 51. அதுக்கு டீஜெனரசி என்னப்பா கண்டுபிடிப்பீங்க? எங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்களேன். நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்க. கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. 51 பாருங்க. 7 49 7 ஸ்கொயர், மிச்சம் 2. அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா ஒன்றும் வராது, முழு எண்ணிக்கை. 6 36, மிச்சம் 15 ஸ்கொயர் ரூட் எடுத்தா ஹோல் நம்பர் வராது. 5 25, மீதி 26 இருக்கும், அதுக்கு ஸ்கொயர் ரூட் தான் ஹோல் நம்பர் வராது. 4 16, 16 35, அதுக்கு ஸ்கொயர் ரூட்டு வராது. இப்படியே 3 9, மிச்சம் 42, 42க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா ஹோல் நம்பர் வராது. அடுத்தது 2 4, 2 ஸ்கொயர் 4, மிச்சம் 47, அதுக்கும் வராது. அப்போ ஒண்ணுமே வராது. அப்ப இந்த 51 n ஸ்கொயர் h ஸ்கொயர் அப்படி போட்டு வந்துருந்தாங்க. அது நோ சச் எனர்ஜி லெவல். நோ சச் எனர்ஜி லெவல் எப்படி கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சுங்களா? அதுக்கு nx ஸ்கொயரும் ny ஸ்கொயரும் ஹோல் நம்பர் கண்டுபிடிக்க முடியல. அப்படி ஒரு எனர்ஜி லெவல் கிடையவே கிடையாது. நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்த டைப் ஆஃப் ப்ராப்ளத்துக்கு நம்ம போவோமா? இன்னொன்னு கொடுக்குறேனே, அதுக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்களேன். ஃபைண்ட் அவுட் த டீஜெனரசி. இதே மெத்தடை அப்ளை பண்ணுங்க. ஃபைண்ட் அவுட் த டீஜெனரசி ஃபார் த எனர்ஜி லெவல். ஃபார் த எனர்ஜி லெவல் 65 h ஸ்கொயர் divided by 8 ml square for a square two-dimensional box. For a square two-dimensional box of length A. Of length A. இதுக்கு என்ன? அப்ப நம்ம டிராக்ஸ் கான்ஸ்டன்ட்டை வச்சு போட்டோம். இது டிராக்ஸ் கான்ஸ்டன்ட் இல்லை. அப்ப டிராக்ஸ் கான்ஸ்டன்ட் இல்லாட்ட ஜெனரல் ஈக்குவேஷனை எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களாப்பா? எழுதிட்டீங்களா? என்ன எழுதிட்டீங்க? h ஸ்கொயர் பை 8m a ஸ்கொயர்னு போடணுமா? ml ஸ்கொயர்னு கொடுத்தோம்னா அங்க லென்த் l ஏன்னு கொடுத்துருக்கேன்னா சரி, ma ஸ்கொயர் இது ஸ்கொயர் பாக்ஸ் தானே, அதனால எல்ல வெளியே எடுத்துடலாம்ல. பிளஸ் n ஸ்கொயர் n ஆஃப் y ஸ்கொயர் h கிராஸ் h ஸ்கொயர் அடியாச்சு. 8க்கு 8 m 7 அடிச்சாச்சு. அப்ப nx ஹோல் ஸ்கொயர் ny ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 65. வாட் இஸ் த டீஜெனர்? 8 squared plus 1 squared, sir. சரி, ஒரு பாசிபிலிட்டி 8 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர். வாட் இஸ் த டீஜெனரசி? டிஸ்ட்ரிபியூஷன் 2 தடவை போட்டுடலாமா? 2, sir. 2 டீஜெனரசி. அடுத்தது 8க்கு அடுத்தது எது போகணும்னு சொன்னேன்? 8க்கு அடுத்தது கீழே இறங்கு 7. 7, sir. 7க்கு வருதா? பாசிபிலிட்டி இருக்கா? 7 ஸ்கொயர் 49 கழிச்சா எவ்வளவு வருது? 4 ஸ்கொயர் 16, sir. 16, sir. இதுக்கு ஒரு டீஜெனரசி 2, sir. 2. அடுத்தது கீழே இறங்கு 6 ஸ்கொயருக்கு பாரு. பாசிபிலிட்டி இருக்கா? கிடையாது சார். கிடையாது. அடுத்தது 5க்கு பாரு. 5க்கு பாருங்க. கிடையாது சார். கிடையாது. 3க்கு அநேகமா இன்னும் ஒரு ஷார்ட்கட்டுன்னு சொல்றேன். இன்னொரு ஷார்ட்கட்டுன்னு சொல்லக்கூடாது. எது வரைக்கும் பார்த்தா போதும்னா, முதல் தொடங்குனீங்களா 8 ஸ்கொயர்னு தொடங்குனீங்களா, அதுக்கு பாதி வரைக்கும் பார்த்தா போதும்.
ஏன்னா அதுக்கு பிறகு ஜஸ்ட் ரிவர்ஸ் தான் அந்த ஃபினாமினன். அப்ப நீங்க எது வரைக்கும் பார்த்தா போதும், 4 ஸ்கொயர் வரைக்கும் பார்த்தா போதும். 4 ஸ்கொயர் பிளஸ் 7 ஸ்கொயர்னு வரும். அது ஏற்கனவே 7 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர்னு போட்டு வச்சுட்டாச்சு இல்லையா? அதனால முதல் 8 இருக்கு, அதுல பாதி வரைக்கும் போனா போதும். அது பிறகு 3 ஸ்கொயர் 2 ஸ்கொயர்லாம் பார்க்கணும்னு அவசியமே இல்லை. சரி, வேற இதை தவிர வேற எதுவும் இருக்காப்பா? 6 ஸ்கொயர்ல ஒன்றும் இல்லை இல்லை, 5 ஸ்கொயர்ல ஒன்றும் இல்லை இல்லை, 4 ஸ்கொயர் போட்டிங்கன்னா ஜஸ்ட் ரிவர்ஸ் ஆகுது இல்லையா? அப்ப மொத்தம் எவ்வளவுப்பா டிஜெனரசி இந்த ஸ்டேட்டுக்கு? 4 வாட் இஸ் டிஜெனரசி? 4. புரிஞ்சுக்கிட்டீங்களாப்பா? சரி, அடுத்த டைப் ஆஃப் ப்ராப்ளத்தை போவோம். எழுதிக்கோங்க. A pi electron within bracket mass m in a naphthalene may be modeled in a 2-dimensional box of dimensions A and 2A. The expressions இது ஏற்கனவே எப்பயோ கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்ம CSRல. The expressions for the allowed energy levels. The expression for the allowed energy levels of the particle is within bracket N1 and N2 are quantum numbers that take value 1, 2, 3 ... போட்டுக்கோங்க. நான் என்ன போட்டிருந்தோம்? NX and இந்த இதை போட்டு வச்சிருந்தோம். இவங்க ஈக்குவல் போட்டு வச்சிருக்காங்க. ஓகே, N1 N2 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, H cross square pi square by 2m into N1 square by A square plus N2 square plus 2A2 square A square. Option B, H cross square pi square by 2m into N1 square by A square plus 4N2 square by A square. Option C, H cross square pi square by 2m into N1 square by A square plus 2N2 square by A square. Option D, H cross square pi square by 2m into N1 square by A square plus N2 square by 4A square. இந்த கணக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிரஷன் தான் கேட்டிருக்காங்க. நம்ம இது ரெக்டாங்குலர் பாக்ஸ். எக்ஸ்பிரஷன் நம்ம என்ன சொல்லியிருப்போம்? H square by 2m is equal to into n of x square by L of x square plus n of y square by L of y square. இதுல எக்ஸுக்கு பதிலாக அவங்க 1ன்னு போட்டுக்கிட்டாங்க, ஒய்க்கு பதிலாக 2ன்னு போட்டுக்கிட்டாங்க. L of x அது எவ்வளவு கொடுத்துருக்காங்கப்பா? டைமென்ஷன் A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப LX-க்கு பதிலாக A போட்டுக்கிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். என்ன வரும்? N1 square by A square plus அடுத்தது y டைரக்ஷன்ல 2Aன்னு கொடுத்துருக்காங்க. LYக்கு பதிலாக 2A போட்டு கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். N2 square 2A whole square. அப்ப which is the correct answer? D sir. இது தான் கரெக்ட் ஆன்சர். இது ஒரு தடவை CSIRல கொடுத்து வச்சிருக்காங்க இப்படி. ஓகே, சரி, இந்த லாஸ்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளத்தை பார்த்துருவோமா? எழுதிக்கோங்க.
Give the wave function of the particle. Give the wave function of the particle. Wave function கேட்க போயிட்டாங்க அதுக்குள்ள. சரி, அதையும் நம்ம கொடுத்துடலாம். Give the wave function of the particle having energy 25 h square by 32 m unit present in a rectangular box of 2 units along x-axis and 1 unit along y-axis, having energy 25 h square by 32 m units present in a rectangular box of 2 units along the x-axis and 1 unit further along the y-axis. முதல் ஈக்குவேஷனை எழுதுங்கப்பா. E of nx ny rectangular boxக்கு என்ன எழுதுவோம்? h square. இங்க pi square இல்ல, h square in terms of h square அதை எழுதுங்க 8m into n of x whole square by L of x square plus n of y whole square by L of y square. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த எனர்ஜி இதுதான் 25 h square by 32 m is equal to h square by 8m into nx square, length of the box along the ஒரு நிமிஷம் நம்ம கிளாஸ்ல இருக்கேன், பார்க்கக்கூடாது. length of the box along the x direction எத்தனை யூனிட் போட்டிருக்காங்கப்பா? 2 units. அப்படின்னா 2 square plus along the y direction எவ்வளவு போட்டிருக்காங்க? 1 unit 1 square. இதை போட்டா என்ன வரும்? இந்த h ஸ்கொயர் கேன்சல், m கேன்சல், 8 வச்சு அடிச்சா இங்க 4. 25 by 4 is equal to n of x square by 4 plus n of y square by 1. இதுல 4 காமன் ஃபேக்டரா எடுத்துக்கிட்டா n of x square plus 4ny square by 4. 25 by 4. This 4 and this 4 gets cancelled. Therefore, 25 is equal to n of x square plus n of y square. 4n of y square. இதுக்கு போய் நம்ம இந்த மெத்தடை அப்ளை பண்ண முடியாது. இதுக்கு முன்னால பார்த்தோம்ல, அது n of x square plus n of y square இருந்தா தான் அந்த மெத்தடை அப்ளை பண்ண முடியும். இதுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டியதா? இந்த இட்டரேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் இட்டரேஷன் மெத்தட்? முதல் சிம்பிளஸ்ட் வேல்யூல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பாசிபிள் இருக்கா அப்படின்னு போய்கிட்டே இருக்கிறதா என்னது இட்டரேஷன். பார்த்தீங்கன்னா என்ன வருது? n of x is equal to 1. 1 போட்டா ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா பாருங்கப்பா. n of x is equal to 1 போட்டுனா 1 ஸ்கொயர் கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 4ny square is equal to 24. ny square is equal to 6. இது ஸ்கொயர் ரூட் எடுத்தா முழு எண்ணிக்கை வருமா? வராது. அதனால அது கிடையாது. அடுத்தது போய் பாருங்கப்பா. நெக்ஸ்ட் போய் பாருங்க. n of x square is equal to எத்தனை போடலாம்? போட்டா இங்கிட்டு வரணும். இல்லைன்னா ny is equal to 1 போட்டு பாருங்க. அப்படி கூடி போட்டு பார்த்தாலாவது வருதான்னு பாருங்க. ny n of x 3 sir. n of x is equal to 3 3. n of x 3 போடுங்கப்பா. 2 போட்டு பார்த்துட்டோமா? நம்ம 1 தான் போட்டு பார்த்தோம் இல்லையா? 2 போட்டு பார்த்தீங்கன்னாலும் 1 வரலையாப்பா? 4 21 வரும். வகுக்க முடியாது. nx equal to 3. 3 போடுங்க. 9 16 is equal to 4ny square
வகுத்திக்கிட்டீங்கன்னா 4 ny ஸ்கொயர். therefore ny is equal to 2 2. therefore 3, 2 or 2, 3. இதுல எது nx வந்து 3 இருக்க வேண்டும், ny is equal to 2 இருக்க வேண்டும். இதற்கு என்ன எழுதணுமா? வேவ் ஃபங்க்ஷன். வேவ் ஃபங்க்ஷன் தான் நமக்கு எழுத தெரியுமே. 3, 2 is equal to எக்ஸ் ஆக்சிஸ் இதை எழுதுங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2/L. L எவ்வளவுப்பா? 1 யூனிட்னு சொல்லியிருக்காங்களா? அது என்ன 2 யூனிட் சொல்லியிருக்காங்களோ? 2/2 into sin x. n of x எவ்வளவுப்பா? 3. அடுத்தது பை ரைட் தானப்பா நான் போட்டது. x by L. L வந்து லென்த் சைடில் 2 தான். இன்ட்டு ரூட் ஆஃப் 2 அந்த சைடு லென்த் ஒய்ல வந்து 1 யூனிட் இன்ட்டு சைன் அங்க n ஆஃப் ஒய் வந்து எவ்வளவு? 2πy பை அந்த லென்த் வந்து 1 தான். இப்போ போட வேண்டிய தேவையில்லை. இப்போ எடுத்தீங்கன்னா இதெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இது 1/1 ரூட் ஆஃப் 1 தான். ஸ்கொயர் ரூட் திஸ் sin 3πx by 2 into sin 2πy. This is the wave function for that energy level. இந்த மாதிரி கொஸ்டின் இது வரைக்கும் கேட்டது கிடையாது. கேட்டாங்கன்னா இதுல நம்ம ஆன்சரை டைரக்டா கொண்டு வந்திருக்கோம். இதை கொண்டு வந்தாங்கன்னா நீ என்ன செய்ய வேண்டியது? இம்மீடியட்டா போட்டு எழுதிடலாம் இல்லையா? ஓகே, இதோட நம்ம நிப்பாட்டிக்கிறோமா? இந்த இதை ஹோம்ஒர்க்கை போட்டுக்கோங்க, எழுதிக்கோங்க. பை எலக்ட்ரான் இன் ஹெக்ஸாட்ரையீன். Pi electron in hexatriene may be modeled as a particle in a rectangular box of dimensions. Rectangular box of dimensions A and 2A. The sequence of allowed pi energy levels. The sequence of allowed pi energy levels is option A, E of 11. சில நேரம் இதை E of கொடுக்கப்படல, psi of 11, lesser energy psi of 12, lesser energy psi of 22, lesser energy psi of 21. Option B, psi of 11, lesser energy psi of 21, psi of 12, psi of 22. Option C, psi of 11 less than psi of 12, less than psi of 21, less than psi of 22. Option D, psi of 11 less than psi of 22, less than psi of 21, less than psi of 12. இது நம்ம அப்ப 5 எனர்ஜி லெவலில் வச்சு போட்டோம்ல, இங்க ஹெக்ஸாட்ரையீன் அப்படின்னு சொல்லி. அப்போ 3 எனர்ஜி லெவல் இருக்கணும். 4வது எனர்ஜி லெவல் வேக்கண்ட். அந்த வேக்கன்சி சீக்வன்ஸை கேட்டிருக்காங்களா அப்படின்னு பாருங்க. ஓகே, என்ன கரெக்டாப்பா? சார் கொஸ்டின் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க. Pi electron in hexatriene, pi electrons in hexatriene may be modeled as a particle in rectangular box of dimensions A and 2A. The sequence of allowed pi energy levels, allowed pi energy levels, நம்ம முந்தி E11 E21 போட்டோம். அதுக்கு பதிலாக இவங்க வேவ் ஃபங்க்ஷனை வச்சு சொல்றாங்க. இந்த 4 இது கொடுத்துருக்கேன். இதுல கரெக்டான இது என்ன? நம்ம மெத்தட் படி nx² + ny² ஒவ்வொன்றுக்கும் கண்டுபிடிச்சு இது வந்து சிங்கிளி டீஜெனரேட்டாக தான் இருக்கும். அப்போ லோயஸ்ட் எனர்ஜி லெவலுக்கு எப்படி பார்க்கணும் அப்படின்னா 2
ரெண்டு இது ஒரே வேல்யூ வந்தால் லோயஸ்ட் இதை எப்படி பார்க்கணும்னா ஹையர் குவாண்டம் நம்பரை ஹையர் லென்த்தியர் சைடு பக்கம் போட்டீங்கன்னா போதும், முடிஞ்சு போச்சுன்னு சொன்னோமே. அந்த ரகசியத்தினுடைய பேக்ரவுண்ட்ல உண்டு. இதோட 2 டைமென்ஷனல் இது முடிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதுல என்ன இருக்குது, இந்த இதை மட்டும் நம்ம பார்க்கல, அதை நாளைக்கு பார்ப்போம். எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ கேட்டாங்கன்னா எப்படி, அதே மாதிரி ப்ராபபிலிட்டி கேட்டாங்கன்னா எப்படி, அது நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். See you all. Thank you, sir. Thank you, sir. வெல்கம். சொல்லுப்பா. Thank you, sir. சார் ஒரு பேசிக் டவுட் சார். சார் கேளுங்க. நம்ம சார் இப்போ மாஸ் வந்து ரெடியூஸ்டு பை 2 யூனிட்னா m/2ன்னு போடுறோம்ல சார், அதை நம்ம m-2ன்னு போடக்கூடாது சார். ரெடியூஸ்டு பை 2 டைம்ஸ் சொன்னோம். திஸ் ரெடியூஸ்டு பை 2 டைம்ஸ் அப்படின்னு சொன்னோமா, ரெடியூஸ்டு பை 2ன்னு சொல்லியிருக்க மாட்டோம், 2 டைம்ஸ். அப்படி நான் போட்டிருந்தேன்னா தப்பு. 2 டைம்ஸ் பார்த்து போனோம்னா half of the m அப்படின்னு பார்க்கணும். ஓகே சார். அப்ப அந்த m-2 அதெல்லாம் நம்ம எப்ப சார் போடணும்? m-2 எப்ப போடணும்னு கேட்கறியாப்பா? ஆமா சார். m-2 போட்டா ப்ராப்ளம் வந்து ரொம்ப டேடிஸா வந்து நிற்குமே. எஸ் சார். 8 into m-2 அப்படின்னு போட்டணும். அப்போ -16 கீழே சீக்வன்ஸ் வரும். அதையும் ஏற்கனவே உள்ள எனர்ஜியை கார்லேட்டே பண்ண முடியாது. அதனால அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ரெடியூஸ் இத்தனை டைம்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன், இத்தனை டைம்ஸ் கூட்டினேன் குறைச்சேன், அப்படிதான் சொல்ல முடியும். அப்பதான் நம்மளால ப்ராப்ளத்தை ஈஸியா போட முடியும். ஓகே சார். அதே மாதிரி இன்க்ரீஸ்னா சொன்னா கூட 2 டைம்ஸ்னா 2m னு போட்டுக்கணும் சார். ஆமா, m + 2 டைம்ஸ் 2m + 2 இல்ல, இன்க்ரீஸ்டு பை 2 டைம்ஸ். இந்த டைம்ஸ்ங்கிற வார்த்தை இருக்கணும். இல்லைன்னா நீங்க டைம்ஸை தான் விட்டுட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இன்க்ரீஸ்டு பை 2 அப்படின்னா m + 2ன்னு அர்த்தம். இன்க்ரீஸ்டு பை 2 டைம்ஸ் அப்படின்னா 2mன்னு அர்த்தம். இன்க்ரீஸ்டு பை 2 அப்படின்னா m + 2 அப்படின்னு அர்த்தம். அப்படி இன்க்ரீஸ்டு பை 2 அப்படின்னு மட்டும் போட்டாங்கன்னா 2 டைம்ஸ்ங்கிறத தான் சொல்ல மறந்துட்டாங்க அப்படின்னு பார்த்துக்கோ. கொஸ்டின்ல உள்ள தப்பு. எஸ் சார். थैंक यू சார். வேறப்பா சார், அந்த குவாண்டம் நம்பர் ஹையரா இருக்கும்போது லென்த்தியர் சைடு பார்க்க சொன்னீங்கல்ல சார், அது என்ன சார்? அது இன்னொருக்க சொல்லணுமா? சார், இந்த இதுல நீங்க போய் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்ப சப்போஸ் ஒரு 5a லென்த்தும் இன்னொன்னுல 3a லென்த்தும் இருக்கு, ரெக்டாங்குலர் பாக்ஸ். இப்ப எனர்ஜியை நான் கால்குலேஷன் போட போறேன். E(n(x) and n(y). அதுல n(x)க்கு வேல்யூ வந்து ஒரு 3 இருக்கு, இன்னொன்னுல ny = 2. இன்னொரு எனர்ஜி லெவல் n(x) = 2 எடுக்கலாம், n(y) = 3 எடுக்கலாம். இது n² x² போட்டு பார்த்தீங்கன்னா 9 3² + 2² 13. இதுக்கும் 3² + 2² 13. இதே இது ஈக்குவல் லென்த்தா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, உடனே நம்ம என்ன செஞ்சோம்னா இது வந்து டீஜெனரேட் எனர்ஜி லெவல் சொல்லலாம். பட் இட் இஸ் எ ரெக்டாங்குலர் பாக்ஸ். இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ்ல லோயஸ்ட் எனர்ஜி எது? இந்த 3-2 காம்பினேஷன் குவாண்டம் நம்பரா இல்லை 2-3யா அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அங்கே எல்லாமே சிங்கிளி டீஜெனரேட் தான். இந்த 2-3 லோயர் எனர்ஜியா ஆர் 3-2 லோயர் எனர்ஜியான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் ஷார்ட்கட். என்ன சொன்னேன், இருக்கிறதுல லென்த்தியஸ்ட் சைடில் ஹையஸ்ட் குவாண்டம் நம்பர் உங்களை போட்டுரு, அது லோயஸ்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லி. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 5a 3aன்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் த லோயஸ்ட் எனர்ஜி? இந்த ரெண்டு விதத்தில் 3-2வா 2-3யா? 3 தான் ஹையஸ்ட் குவாண்டம் நம்பர், ஹையஸ்ட் சைடில் இருந்தால் அது லோயஸ்ட் எனர்ஜி. அப்படி பார்த்தீங்கன்னா எதுதான் லோயஸ்ட்? 3-2. இது எதுக்காக அப்படி சொன்னோம் அப்படின்னா n(x² / l(x² + n(y² / l(y²). இதனுடைய மொத்த சம்மேஷன் வந்து குறையா வரணும். குறையா வர்றதுக்கு என்ன செய்யணும்? இந்த லென்த் சைடு அதிகமாக இருக்கிறதுல ஹையஸ்ட் குவாண்டம் நம்பர் போட்டுட்டு இங்கே 3²
by 5a னா 25 ஸ்கொயர் ரைட் தானே பிளஸ் இங்க 4 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பை 9 ஸ்கொயர் 9 இதை கூட்டி பாரு இதை இப்படி மாத்தி போட்டு பாரு 2 ஸ்கொயர் பை 25 ஸ்கொயர் பிளஸ் அங்க 9 பை ரைட் தானே 9 பை 9 ரைட் தானே இப்ப நான் போட்டது உனக்கு புரிஞ்சுக்கிடுச்சா சார் இப்ப இந்த வேல்யூ கூட்டி பார்த்து பாரு லோயஸ்ட் எனர்ஜியா வருதா இதை பாரு இதுல எது லோயஸ்ட் எனர்ஜியா இருக்கும்னு நினைக்கிறேன் இங்க 4 பை 9 வருதா ஆமா சார் இங்க 9 பை 9 ஒன்னுன்னு வந்துருதா ஆமா சார் இப்ப பாரு அப்ராக்சிமேட் பார்த்துனா எதுதான் ஹையர் வேல்யூயா இருக்கும் இது ஹையஸ்ட் வேல்யூயா இருக்கும் இது லோயஸ்ட் வேல்யூ இதே மாதிரி நிறைய கால்குலேஷன் போட்டு கேட்டு பார்த்ததுல இருந்து நான் முடிவு என்ன வாட் இஸ் த இன்ஃபரன்ஸ் அப்படிங்கும் போது லோயஸ்ட் எனர்ஜி கண்டுபிடிக்கணுமா ஹையர் குவாண்டம் நம்பரை அந்த லோயஸ்ட் ஹையஸ்ட் லென்த்தியஸ்ட் சைடில் கொண்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா போதும் இவ்வளவு கால்குலேஷன் போட வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லிதான் ஷார்ட்கட்டை உங்களுக்கு சொல்லிட்டு யார்கிட்டையும் சொல்லாம ரகசியமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் புரிஞ்சுக்கிடுச்சாமா எஸ் சார் தேங்க்யூ சார்